விரல் பட்டுச்சு, வலிக்கல. 5 மாதம் தூக்க முடியாத கரங்களை இயேசு தொட்டு சுகம் கொடுத்திருக்கிறார். திருமாமரையே அருள் பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. திருமாமரையே அருள் பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. வாசகர் கதிர் பல தோழிர கருணை வாசகர் கதிர் பல தோழிர கனகாத்துவினின் வேயகல மருள் ஜன மொழியுற அவனருள் உணர. திருமாமரையே அருள் பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. சுனாம திங்கு கனமொழி வீச சுனாம திங்கு கனமொழி வீச இறையே நினைமை விசுவாச நேசமோடையூன் தாசர்கள் பேச. திருமாமரையே அருள் பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. சத்யபோதம் ஏந்த செழிக்க சத்யபோதம் ஏந்த செழிக்க அமியோனின் புகழே உரைக்க நித்தியமயமே புவி கழிக்க. திருமாமரையே அருள் பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. திருமாமரையே அருள் பதியே திருச்சபை வளரனின் தயை புரியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் விற்றிருக்கிறீர்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, வேதத்தை எங்களுக்கு விளம்பின வேதத்துக்கெல்லாம் அரசை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. வேதநாயகனே,
கர்த்தர் வசனம் தந்தார், அதை பிரசித்தம் பண்ணுடைய கூட்டம் மிகுதி என்று எழுதியிருக்கிறபடியே இன்றைக்கு உடைய வார்த்தைகளை அனுப்பி உடைய பிள்ளைகளை குணமாக்கும். நீசனை மறைத்திரளும் நீர் பேசும். தாய் பசுவை நோக்கி கன்று ஓடி வருவது போல என் பிள்ளைகளை பார்க்க ஓடி வந்திருக்கிறார்கள் அப்பா. என்ன விரும்பி என் பிள்ளைகள் வந்தார்களோ அதை கொடுத்து அனுப்பும். சகல சத்துரு வல்லமையும் சத்துரு கட்டுகளையும் சத்துருவின் கிரியைகளையும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உறிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளில் மேல் சிலர் இயேசுவின் நாமத்தை கட்டி வெளியேற்றி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசும் கட்டி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, அடியானையும் இந்த மேடையும் ஜனங்களையும் வளாகச் செய்யும் பரிபூர்ணமாம் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். உட்கார்லாம். இந்த முதல் நாள் இரவு நம்முடைய சற்று நேர தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உம்முடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். இரவில் ஆள சந்திரனையும் பகலில் ஆள சூரியனும் உண்டாக்கின இறைவன், காற்று தேசை நான்கும் தன் கரச்சிலை பிடிச்சிருக்கிறவர், பூமியின் மண்ணையெல்லாம் மரக்காலில் அடைக்க வைத்த இறைவன், அலைகள் குலுங்கத்தக்கதான தாய் சமுத்திரத்தை கடவாதிருக்கும்படி எல்லைக்குரிய ஸ்தாபித்து அங்கேயே நில், மிஞ்சி வராதே என்று கட்டளையிட்ட மகாராஜா, ஆகாய விரிவை தன் கரச்சினால் பிடித்து இழுத்து அப்படி நிறுத்தினவர், 7 நட்சத்திரங்களை வலது கையில் வைத்திருக்கிறவர், அப்படிப்பட்ட ஈடு இணையற்ற ராஜாவின் குணலட்சணங்களை தீர்க்கன்னு சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்றைய தேவ செய்தியின் சாராம்சம் அல்லது தலைப்பு என்ன? ஆலோசனையில் பெரியவர். கர்த்தர் ஆலோசனையில் பெரியவர். கைகளை தட்டி வாசிக்க கேட்ட வேத பகுதியின் ஒரு வசனம், ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் ஆலோசனையில் பெரியவர், சமாதான பிரபு. ஆமென் சொல்லுங்களேன். ஆலோசனையில் பெரியவர். நம்முடைய யோசனைகள், மனிதனுடைய யோசனைகள் விருதா? அருமையான ஐயாவுடைய முகவுரையிலே, தலைமை உரையிலே, என்னடா எடுத்ததுமே வேலையை பிடுங்கி போடுவேன்னு சொல்றான். அருமையான ஒரு எச்சரிப்பின் சத்தம். அதற்கு வியாக்கியானம் பண்ணினார்கள். வேலையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்றார். அது பிடுங்கப்பட்டதுமானால் மறுபடியும் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதுக்குத்தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள். கைகளை சட்டி வேலை அடைக்காதவருக்கு வேலை, அல்லது எடுத்து போட்டவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கிறதுக்கு ஒரு தருணம். God's appointed time. தேவனுடைய வார்த்தை அதை கொண்டு வருகிறது. ஏதோ வந்தோம் போனோம் உட்கார்ந்தோம், ஏதோ சாமி கும்பிடுறதுக்காக வந்த கூட்டம் இல்லைங்க. நம்ம கும்பிடுகிற கூட்டம் இல்ல, ஆராதிக்கிற கூட்டம். எப்படி ஆராதிக்கிறவங்களோ ஆவியோடும் உண்மையோடும். சில இடத்துல ஆவி இருக்கு, உண்மை இல்லை. சில இடத்துல உண்மை இருக்கு, ஆவி இல்லை. யோசனை கர்த்தருடையது. சங்கீதம் 33:11 சொல்லுகிறது, கர்த்தரின் ஆலோசனை நித்திய காலமாக நிற்கும். கையை தட்டுங்களேன். கர்த்தரின் ஆலோசனை நித்திய காலமாக நிற்கிறது. அவர் திட்டம் பண்ணினார், நிறைவேற்றினார். பூமி உண்டாகட்டும் என்றார், உண்டானது. அந்த மாஸ்டர் பிளான் இன்னைக்கு வரை நமக்கு புரியலைங்க. எனக்கு இந்த சுண்டு விரலுக்கு பக்கத்திலிருந்து அந்த கணங்கால் வர மதப்பா இருந்துச்சு. அப்போ நான் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் வந்தார் வீட்டில், சொன்னேன் எனக்கு ஒரு மதன் இருக்கு டாக்டர் அப்படின்னா. அங்கே வலிக்கு இங்கே பிடிச்சிட்டு இங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னாரு. எங்க சுண்டு விரலில் மதன் இருக்கிறதுக்கு இடுப்பில் L5 L7 என்னமோ சொன்னார். இதில் கொஞ்சம் பிரச்சனை. கேபிள் எல்லாம் ஜாயிண்ட் ஆகி போகுது பார்த்தீங்களா,
அது கொஞ்சம் பிதுங்கிக்கிட்டு வெளியே வந்துருச்சான், ப்ரெஸ் பண்ணுதான். அதனால் அங்கே போகிற பிளட்டு நீடில் அளவு, நம்ம சிரிஞ்சில் போகிற நீடில் அளவு அதுக்குள்ளே பிளட்டு போகுது. தேவனுடைய சிருஷ்டியை நினைத்து வேந்து போனேன். ரத்த ஓட்டம் இருக்கும்போது துடிக்கிறோம். யாரும் நினைச்சா என்ன, போட்டு தள்ளிடுவான்றான். போட்டு தள்ளனா, அவர் போட்டு தள்ளனா ஒரு நிமிஷம் நம்ம இருக்க முடியாது. பாருங்க, அவர் வாங்கி கொள்ள எல்லாம் போகிறதா. அவர் ஊதினார் நாசியிலே, மனிதன் ஜீவாத்மாவானான், பிராண வாய்வு. இங்கேயும் நான் பிரசங்கம் பண்றேன். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தினால அதே பிராண ஆக்சிஜன் தான். கேரளாவுக்கு போனாலும் அங்கே தான், ஆந்திரா போனாலும் அங்கே தான், ஆஸ்திரேலியாவில் போய் சிட்னியில் உட்காந்துக்கிட்டு மேலே மாடியில் உட்காந்து பார்க்குறேன், அங்கேயும் அதான் சுவாசிக்கிறான். துபாய் போனாலும், அமெரிக்கா போனாலும், சைனாவில் போனாலும் சப்ப மூக்க வச்சு அதை தான் சுவாசிக்கிறான். பூமியிலே ஊதினார் பாருங்களேன். அவர் கொடுத்த சுவாசத்தை வாங்கி வச்சு கூட அந்த மனுஷன் அந்த ஆட்டம் போடுறான் பாருங்க. அவர் மட்டும் அப்படியே மண்ணில் செஞ்சு அப்படி வச்சிருந்தா மண்ணா இருந்திருப்போம். அவர் நாசியிலே ஊதினார், ஜீவாத்மாவானோம். அவர் யோசனை ஆலோசனை என்றென்றைக்கும் நிற்கும், கைகளை தட்டி. சங்கீதம் 139:17 சொல்கிறது, உமது ஆலோசனை எனக்கு எத்தனை அருமையானதப்பா. அம்மா குழந்தைக்கு சொல்லுவா, டேய் அங்கே போகாதடா, அந்த மொபைலே நோண்டிக்கிட்டு இருக்காடா. கீப் குவைட் மேம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சின்ன வயசில் டவுசர் போடாமல் எல்லாம் ஆயிக்கிட்டு அம்மா தான் கழுவி விட்டா. அப்பா அவருக்கு தெரிஞ்சிச்சு எல்லாம். அம்மா சொல்லு ப அப்படின்பா. ப இல்லப்பா, இம்மா, அம்மா ப அப்படின்பா. இப்படி இந்த பயலை வளர்த்து ஆளாக்கி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் வரட்டும் பென்சிலில் ஐப்ரோவில் வந்து மீசையை வரைச்சிக்கிட்டு சொல்கிறான், கீப் குவைட் மேம், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இவர் தான் அமெரிக்கா டிஸ்கவரி, கொலம்பஸ் எல்லாம் கண்டுபிடிச்சவர். இங்கேயும் பேண்ட் போட்டுக்கிறான், சுற்றியும் அடிச்சுக்கிறான். இப்போ இங்கேயும் அடிச்சுங்கிறது ஒரு கோடு வேற போட்டுக்கிறான் பார்த்துக்கங்க. 24 பிதிக்கிட்டே உட்காந்துருக்கான். இவரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரான். ஆண்டவருடைய யோசனை யார் மூலமாவது நமக்கு கிடைக்கும் பாருங்களேன். அதை அல்லல் தட்டிவிடக்கூடாது. நீதிமொழி 11:14 சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் இடறி விழுவார்களாம். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் இடறி விழுவார்கள். நம்முடைய சுய முயற்சினால் ஒன்றுமில்லை. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? சுரக்காய்னு பேப்பர்ல எழுதி வச்சுட்டா சாம்பார் வைக்க முடியுமா? தேவனுடைய யோசனை மட்டுமே நிற்கும். திரைகடல் ஓடி திரவியம் தேடியும் தேடி வைத்த செல்வத்தை அனுபவிக்க கொடுத்து வைப்பதில்லை. நண்பனே, உன்னுடைய யோசனை என்றென்றைக்கும் கொஞ்ச நாளைக்கு வெற்றி வந்தது போல இருக்கும், ஜெயம் வந்தது போல இருக்கும், வாய்த்தது போல இருக்கும். பட்டுன்னு பிடிங்கிட்டு போற அச்சாணி கலண்ட வண்டி போல கலண்டு போய்விடும். ஏன் தெரியுமா? நீ ஆண்டவரிடத்தில் யோசனை கேட்கலன்னு அர்த்தம். கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்குமாம். கைகளை தட்டி நீயே பிடிச்சி இழுத்துட்டு வந்த துணைய பத்திரிகையில மட்டும் போட்ட இந்த காரியம் கர்த்தரால் வந்து கர்த்தரா கொண்டு வந்தாரு. வந்த மறுநாளே மாமியார குடும்பியை பிடிச்சு ஆட்டுவா. அந்த காலத்துல அது கொஞ்சமாவது மரியாதை. இப்ப வாடா போடான்னு தான் பேசுறா பார்த்துக்கங்க. பாவம் உட்கார்ந்துருக்கானுங்க பாருங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, வாடா போடான்னு பேசினா சந்தோஷம் பாருங்க. இப்போ டேய் அப்படி கூப்பிட்டா ரொம்ப சந்தோஷப்படுறானுங்க. எங்க வீட்டில் அந்த காலத்தில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலைக்கு இருந்தாங்க. மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எங்கள் அப்பா கேரளாவில் அதிகாரியாக இருந்தார், எங்கள் வீட்டில் வேலை செய்தார்கள். அந்த பொண்ணு பேர் காமுத்தாய், தேனி சேர்ந்தவங்க. அப்போ ஒரு நாள் எங்கள் அம்மாட்ட ஏதோ வேலை செஞ்ச எங்கள் அம்மா பேச்சுவாக்கில் கேட்டாங்க, எம்மாடி உன் வீட்டுக்காரர் பேர் என்ன அப்படிங்க. அது எப்படிங்கம்மா சொல்கிறது, வீட்டுக்காரர் பேர் அனுச்சு சும்மா வாயில் சொல்லுண்ணா. ஏம்மா அந்த ஊறுகாய் போடுவோம்ல, எலுமிச்சம்பழமா? இல்லைம்மா, மாங்காயிலே சின்னது வடுகு மாங்காய். வடுகா? அதையும் பழனியில் இருக்கிறார்ல அவர் கையில் இருக்கிறதையும் சேர்த்துக்கங்க. வடிவேலா? ஆமாங்கம்மா. வடி வேலு. எங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். வீட்டுக்காரர் பேரை சொல்றதுக்கு இந்த பொண்ணு எவ்வளவு யோசிக்குது பாரு. அப்படி தங்கமான பொண்ணு. நாங்க அங்க என்ன பிரச்சனாலும் எங்க வீட்டுக்கு எங்க அப்பாட்ட தான் விசாரணைக்கு கொண்டு வருவார்கள்.
ஒரு மாதம் போயிருக்கும். 4-5 செக்யூரிட்டி கார்டு ஓடி வந்தாங்க. வந்து சொன்னாங்க, சார், மலையாளத்தில் சொன்னாங்க, வடிவேலிന്റെ ഭാര്യ വടിവേലിനെ തകർത്തു. வடிவேல் பொண்டாட்டி வடிவேல அடி நொறுக்கி விட்டாங்க. என்னப்பா விஷயம்? ஏதோ பேசியிருக்கான் பாருங்க, நல்ல செரா பொழந்து போட்டுருந்துச்சுல, அட்டி பீச்சு அவன் குற்றுயிரும் கொலையுரும் ஆயிட்டான். நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தான். வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் தேவை. அந்த 2இல் 1 சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? நல்ல மனைவி கர்த்தரால் வரும் ஈவு. கைகளை தட்டி. அழகான பெண்ணை, படித்த பெண்ணை, ஸ்ட்ரைட்னிங் பண்ண பெண்ணை, லிப்ஸ்டிக் போட்ட பெண்ணை, ரோஸ் பவுடர் பெண்ணை பார்ப்பவன் யாருன்னு எழுதல. கிறிஸ்தவ பெண்ணுன்னு எழுதல, நம்ம ஜாதின்னு எழுதல, நம்ம சிஎஸ்ஐ பொண்ணுன்னு எழுதல, பந்தகோஸ் பொண்ணுன்னு எழுதல, ரட்சிக்கப்பட்ட பொண்ணுன்னு எழுதலைங்க. ரட்சிக்கப்பட்டதுக்குள்ளேயும் சர்ப்பம் இருக்கும், எந்திரிச்சு ஆடினும் பார்த்துக்கங்க. அந்நிய பாஷை பேசிக்கிட்டே ஆடும். அந்த ரட்சிக்கப்பட்ட பெண்ணுக்குள்ளும் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? கைகளை தட்டி. அவருடைய விலைதான் எப்படியாம்? முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்றது. யோசனை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்டா, தம்பி, போய் விழுந்துராத, பாதாள கிணறுல விழுந்துராத. நீ இன்றி நான் இல்லைன்னு ஓடி போய் வசனம் வேற அனுப்புறாங்க சாட்டிங்ல. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவ சொல்றா, நான் ஒருபோதும் உன்னை மறப்பதில்லை. வசனம் தான் தம்பி, எல்லாமே வார்த்தை தான், பைபிள் தான். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவன் என்னதான், உன்னை ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஜாக்கிரதை. ஆண்டவருடைய யோசனை நிலைநிற்கும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா? நம்முடைய யோசனைகள் எல்லாம் நிலைநிற்குமா? மற்றவர்களுக்கு பற்றி நான் பேசுவதற்கு எனக்கு உரிமை கிடையாது, அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் என் ஜனத்திற்கு இந்த சட்டத்திட்டத்து படிவத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இயேசு நாமத்தின் நெற்றிலை தரித்துக் கொண்டவர்களுக்கு நான் உபதேசிக்க கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய உரிமை அது. கைகளை தட்டி. அதற்குத்தான் இயேசுவினை அழைத்தார். நான் அன்போடு வர வேண்டுமா, பிரம்போடு வர வேண்டுமா என்று பவுலடியான் கேட்கிறான். அன்பு யாருக்கு? ராமசாமிக்கும், கந்தசாமிக்கும், அப்துல் ரஹ்மானுக்கும், இந்த ஃபாசில் கானுக்கும் தான். பிரம்பு யாருக்கு? உங்களுக்கு தான். கைகளை தட்டி. பிரம்பை கையாளாடவன் தன் பிள்ளைகளை பகைக்கிறான். தீங்கு நாளில் நம்முடைய வேதத்தை கொண்டு கடிந்து கொண்டு சிச்சித்து போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கைகளை தட்டுங்களேன். தீங்கு நாளுடைய வார்த்தையை வைத்து உங்களை சிச்சிக்கணும். 5இல் விளையாதது 50இல் விளையாது. சின்ன வயசுலேயே பிள்ளைகளுக்கு தேவ ஆலோசனை சொல்லிக் கொடுங்க. நன்றாக படிக்கும் ஒரு மாணவன் வகுப்பிலே முதன்மையாய் வருவான். பாருங்களேன், பரீட்சை வந்தது. ஒருத்தர் பக்கத்தில் சொன்னான், ஒரு அரைகுறை கேஸ். டேய், ராத்திரி தூக்கம் வருதா? இந்த மருந்து போட்டுக்க, கொஞ்சம் எஃபெக்டை ஏத்திக்க. என்னத்தை ஏத்திக்க? அதை நாக்கு கடியில் வச்சுக்க. சுறுசுறுப்பா இருக்கும்டா, எக்கச்சக்கமா படிக்கலாம், தூக்கமே வராதுண்ணா. அவன் சொன்னதை வாங்கி எப்படி நாக்கு கடியில் ஒன்று வச்சுக்கிறானுங்க. என்னமோ பேரு, என்னது பேரு? அது பேரு ஆன்சாவா? என்னடா பேரு? ஹான்ஸ்னு வைக்கிறான். ஒருத்தன் பிளேடை வச்சு உதரெல்லாம் அறுத்துக்கிட்டு உள்ள வைக்கிறானுங்க. அங்க வர்றான், இங்கே எனக்கு குடலை பிடுக்குது நாத்தம். அவ்வளவு ஸ்மெல்லு, தாங்க முடியாத நாத்தம். வச்சான், நன்றாக படிக்கலாம் என்று படித்தான். பரீட்சை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவனுக்கு மெண்டல் ஆயிடுச்சு. சைட் எஃபெக்ட்ஸ், படிப்பும் போச்சு, எல்லாம் போச்சு. நம்முடைய வாழ்க்கையிலே யோசனையும் பலமும் கர்த்தரிடத்திலிருந்து வரட்டும். கைகளை சட்டி. யாக்கோபு 1:5 சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாற்ற கேட்கணுமா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன், அப்பொழுது அவர் நிறைவாய் கொடுக்கிறவர். வாலிப பிள்ளைகளே, வாழ்வை குறித்து, படிப்பை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நீங்கள், we are not a converted Christian, born again Christian, in the law and the track, the word of God. இந்த வார்த்தையிலே வாழ்வது உண்மையானால், உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு வசனத்தை கற்றுக் கொடுப்பது உண்மையானால், நாம் வாழ வேண்டிய ஒரே சட்ட புத்தகம் இதுதான். கைகளை தட்டுங்களேன். இந்த வேத புத்தகத்திற்கு மட்டும்தான் நாம் செவி கொடுக்க வேண்டும். எத்தனை ஞானம், எத்தனை கம்ப்யூட்டர், எத்தனை ஆப், எத்தனை இதோ வந்தாலும் சரி, ஒன்றையும் பார்க்க கூடாது. நமக்கு தெரிந்த ஒரே பயங்கரமான கம்ப்யூட்டர் இதாங்க. கைகளை தட்டி.
இந்த லா, இந்த சட்ட புத்தகம், இதுல என்ன எழுதிருக்கோ அதுதான் வாழ்க்கை. அப்படி வாழுகிறவர்கள் பேர் தான் கிறிஸ்தவர்கள். கைகளை தட்டி. நான் சிட்னியில் பேர்த் என்ற இடத்துல வெள்ளைக்காரடு சபைகளுக்கு என்னை அழைத்திருந்தார்கள். பேப்டிஸ்ட் மூலமாக நடந்த நற்செய்தி கூட்டத்துக்கு என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே போயிருந்தேன். சரி, கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம்னு ஒரு பார்க்கில் போய் உட்காந்துருந்தேன். அப்போ ஒருத்தர் 2-3-4 வெள்ளைக்காரங்க வந்தாங்க. 2 சுவிசேஷம் சொல்லலாமேன்னு சொல்லி, யுவர் நேம் ப்ளீஸ் நே, ஐ எம் ஆண்ட்ரூ அப்படின்னா. ஆர் யூ கிறிஸ்டியன்? நோ, ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டியன். இன்னொருத்தர் கேட்டேன், ஜான் கிறிஸ்டியன்? நான் ஐ எம் நாட் ஏ கிறிஸ்டியன். ஏன் அவன் அப்படி ஜான் பேர் வச்சிருக்கான், ஆண்ட்ரூ ஏன் கிறிஸ்தவன்? அவன் சொல்றான், நான் இந்த பைபிள் படி வாழ்வதில்லை, பிற எப்படி நான் கிறிஸ்தவனா சொல்வது? கைகளை தட்டி. நாம வாழ்றத மாதிரி நடிச்சுக்கிட்டு கிறிஸ்தவன்றோம். கள்ள விசுவாசி, கழுத்தெல்லாம் ஜெபமால, பேரு பொன்னம்மா கழுத்துல வாழனாராம். பேரை வச்சுக்கொள்வோம் பாருங்க. பேரு ஜெபராஜ், பரமண்டல ஜெபம் கூட தெரியாது. ஆரோக்கியராஜ் ஆஸ்பத்திரிக்கு போகாத நாளே இல்லை. மகிமைதாஸ் இருட்டுக்குள்ளேயே இருப்பார், ஆசீர்வாதம் கடன் வாங்கியே செத்தான். பார்த்துக்கங்க. நம்ம வாழ்க்கையில பெயர்களை வைத்துக் கொள்கிறோம், சிலுவைகளை அணிந்து கொள்கிறோம், ஆலயங்களுக்கு போகிறோம், ஃபேன் வாங்கி போடுறோம், லைட் வாங்கி போடுறோம், டெஸ்க் வாங்கி போடுறோம். நம்முடைய வாழ்வை கட்டுவதற்கு மறந்து போய்விடுகிறோம். தேவனுடைய யோசனையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது மட்டுமே ஒரு மனிதன் கண்ணை மூடினால் பரலோகம். முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர், அல்லது இப்பொழுது நேற்று முந்தான நாள் இதோ காலமான டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எல்லாரும் நன்றாக புகழோடு வாழ்ந்தார்கள். போகும் பொழுதும் புகழோடு போனார்கள், அடக்கம் பண்ணும் பொழுதும் புகழோடு போனார்கள், போய்விட்டார்கள். அதோடு முடிந்ததா வாழ்க்கை? அவர்களுக்கு வேணுமா அது முடிந்திருக்கும். யாரு கிறிஸ்டியன்? நீ ஒரு கிறிஸ்தவன் இருந்தா அதுக்கு போதான் உனக்கு வாழ்க்கையை தொடங்குது. கைகளை தட்டி. அதற்கு பிறகுதான் நம்ம வாழ்க்கை தொடங்குது. அந்த தொடங்குகிற வாழ்வுக்காகத்தான் இந்த மண்ணுலகில் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நீதியில் நடக்கும்படி ஏவப்படுகிறோம். இதான் வழி, இதுல நட என்று சொல்லுகிற சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். விசேஷ விதமாய் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கிற மனிதர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். கைகளை தட்டி. உலகில் 3 விதமான மக்கள் உண்டு. ஒன்று சன்மார்க்கன், இரண்டாவது துன்மார்க்கன், மூன்றாவது ஒரு மார்க்கர் உண்டு, உத்தம மார்க்கர். சன்மார்க்கர் மனசாட்சியின்படி வாழ்கிறவர்கள். நம்மை விட புறஜாதிகள், மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள். அக்ரஹாரத்தில் போய் சில பிராமண பிரிவுகளோட எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட பேசிக்கிட்டு, அவங்க வேதங்களை கற்றவர்கள், வேத பண்டிதர்கள், ரிக் ஜாமு அஜுர், அதனால வேதங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், ஒரு ஈயரம்புக்கு கூட தீமை செய்யாதவர்கள். அப்படிப்பட்ட எத்தனையோ புறஜாதிகளை நல்லவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்களுக்கு பேர் சன்மார்க்கர் என்று பெயர். நான் யாருக்கையா என்ன தீங்கு செஞ்சையா, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுமாங்க. சரி, அவங்கள விடுங்க. துன்மார்க்கன் எப்பொழுதும் பாவமே போதும் என்று இருக்கிறவன். சரி, இந்த 2 பேருக்கும் என்ன தண்டனை கிடைக்கும், என்ன முடிவு என்று என்னுடைய வேதம் சொல்லுது. 2 பேருக்கும் ஒரே தண்டனை தானா? சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் நான் எரிகிற கந்தக கடலிலே போடுவேன். கைகளை தட்டி. ரொம்ப கொடுமையா இல்ல? மூன்றாவது ஒரு மார்க்கத்தார் உண்டு. சங்கீதம் 119:1 வாசித்து பாருங்களேன். 119:1. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தை சுமந்துட்டு போறவே இல்ல, வேத வசனத்தை எழுதி வச்சிருக்கவே இல்ல. அரிசி பெட்டில ஒரு வசனம், கர்த்தரின் களஞ்சியங்களை ஆசீர்வதிப்பார். வாசப்படியிலே ஒரு வசனம், இயேசுவை வீட்டின் தலைவர். உள்ள எல்லா நேரமும் சீரியல் நடக்கும், சினிமா நடக்கும், தண்ணி அடி, ஈஸ்டர் கிறிஸ்துமஸ்க்கு மாறாமல் நடக்கும், சிகரெட் நடக்கும், எல்லாம் நடக்கும். அங்க ஒரு வசனம், லைட் சுவிட்சுக்கிட்ட ஒரு வசனம், ஜீவ ஒளி நானே. வாட்டர் ஃபில்டர் ஒரு வசனம், ஜீவ தண்ணீர் நானே. பைக்கிலையும் கார்ல ஒரு வசனம், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். சாராய கடைக்கும் போகும், டாஸ்மாக்கு போகும், சினிமா கொட்டைக்கும் போகும், லேடிஸ் காலேஜ் பக்கம் போகும். எழுதி வைக்கிறது இல்லடா வசனம். இந்த வார்த்தை இருதய கமலங்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்கிறதே, அது பேசும். அந்த காலத்தில் பெரியவர்கள், வயதானவங்க இருந்தீங்கன்னா தெரியும், எல்லா வீட்லையும் ஒரே ஒரு வசனம் இங்கிலீஷ்ல ப்ளூ கலர்ல ஒயிட்ல எழுதி ப்ளூ கலர் கண்ணாடி சில்லு போட்டு ஒரு சட்டம் போட்டோ மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் the head of this house, an unseen guest. இயேசு கிறிஸ்து இந்த வீட்டின் தலைவர்,
மறைமுகமான விருந்தாளி. ஐயா பார்த்துருக்கீங்களா? அப்படி வசனம் இருக்கும். எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. பாருங்களேன், இயேசுநாதரை வீட்டுக்கு விருந்தாளியா வச்சிருக்கான். விருந்தும் மறந்தும் 3 நாள் தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. விருந்தும் மறந்தும் 3 நாள் வந்தேன். இன்னைக்கு மீட்டிங் வந்தேன். கூப்பிட்ட உடனே முதல்ல தலைவாழை இலை போட்டு இந்த 7 கூட்டு கலர் கலராக உங்கள் ஊரில் வைப்பீங்களே, ஒரு அவியல், ஒரு ரெட் கலரில் ஒன்று, ஒரு வெள்ளரிக்காய் பச்சடி ஒன்று, பிறகு ஒரு அச்சாறு, ஒரு என்னது தீயலா, நாரங்க தீயல் எல்லாம். இந்த கேரளாவில் அநியாயம் பார்த்தீங்கன்னா 2 சிப்ஸ் எடுத்து போடுவாங்க இலையில். சக்தாவா அதுக்கிறது சத்யாவா விருந்து வைக்கிறானா, 2 சிப்ஸ் போட்டான். ஒரு எதை வச்சான், ஒரு ஸ்பூன், அந்த ஸ்பூனை இத்தனை அப்படி ஊற்றான். ஒரு 2 டிராப் விழுந்துச்சு. எடுத்து தொட்டுட்டு இப்படி கேட்டேன், அது என்னது பண்ண? அது தொட்டு விட்டான். தொட்ட உடனே போச்சுங்க. முதல்ல பருப்பு ஊற்றுறேன். இந்த பருப்பு பிடிக்காத சாம்பார் ஊற்று, அது அடுத்த ரவுண்டில் வரான். அது வர வெயிட்டிங். அது மட்டும் தண்டி சாப்பாடு அள்ளி போட்டான் டமக்குன்னு. நாள் பார்த்தீங்கன்னா சூப்பர் விருந்து வைப்பீங்க. இலையோட சாப்பாடு, பாயசம், அடப்பிரதமம், அது இது எல்லாம் வச்சு ஊற்றுவீங்க. அடுத்த நாள் பிளேட்டு, அடுத்த நாள் 3ஆம் நாள் டம்ளர். பிறகு கேட்பீங்க, அடுத்த ப்ரோக்ராம் என்ன பிரதர் அப்படின்னா, எப்படா போறேன்னு அர்த்தம். விருந்தும் மறந்து 3 நாள். இயேசுநாதர் விருந்துக்கு வந்தாரா? வேதநாய சாஸ்திரி சொல்றார், வறுமையா போதகரே வந்துட்டு போங்கன்னு சொல்லல, வந்தமிடம் தங்கிரும் கைகளை தட்டி. சேருமையா பந்தினையில் சிறியவராம் எங்களிடம் வந்துரும், வந்து எங்க கூட தங்கிரும். நான் வாசற்படியில் என்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு கூட சேர்ந்து என்ன செய்வேன்? சத்தமா சொல்லுங்க. போஜனம் பண்ணுவேன். தமிழ்ல, மலையாளத்தில் அதி மனோகரமா இருக்கும் பாருங்க. அத்தாழம் கழிக்கும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? டின்னர் சாப்பிடுவேன்னு அர்த்தம். இரவு உணவு சாப்பிடுவேன்னு அர்த்தம். நம்ம மீட்டிங் அந்த காலத்துக்கு வந்தவங்களுக்கு தெரியும். காலையில் 8 மணிலாம் சில மீட்டிங் நடந்திருக்கு. ஏன்னா அது வர பிசாசு பிடிச்சவங்க அவங்க ஜெபம் பண்ணி முடியுதுக்கு எனக்கு காலையில் ஆகிடும். பார்த்துக்க, பசி வயிற்று கிள்ளும். சில நேரத்தில் 1 மணியெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது சில சொல்லுவாங்க, பிரதர் ஐயா போதரையிட்ட போய் கேட்பாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி நைட் சாப்பாடு கூட்டுவாங்க கெஞ்சி கதை. நான் சொல்லுவேன், நான் வர்றேன், கரெக்ட் தான், நான் பிடிச்சி வரதே 12 மணி ஆயிரும். வேற ஆட்களை கூப்பிடக்கூடாது. சத்தியமாக கூப்பிட மாட்டேயா, நீங்கள் மட்டும் தான் வாங்க. நானும் என் வீட்டுக்காரர் மட்டும்தான் இருப்போம். நாங்களே எல்லாம் 5 ஓஞ்சி அவ்வளோ டயர்டாக போவோம். பார்த்துக்கோங்க, வீட்டுக்குள்ள நுழைவு 250 பேர் இருப்பாங்க. அவன் மார்த்தாண்டத்தில் இந்த மதினியை வர சொன்னேன். கேட்டா நீங்கள் வரேன்னு நாரோலேருந்து வர சொன்னேன். திருவனந்தபுரத்தில் வச்சேன். சென்னையிலேருந்து நேரத்தையே புறப்பட்டு வந்துட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி ஃபோன் பண்ணேங்கயா, வந்துட்டாங்க. பசி வேற பிடுங்கும். கூட வந்தவங்களுக்கு ஒரு கவலை இல்லை. அது சொக்கனுக்கு சட்டி அளவு உள்ளே போய்கிட்டே இருக்கும். எனக்கு நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாலும் முடியாது. சுற்றி 10-50 பேர் சாப்பிடுங்க பிரதர், நல்லா சாப்பிடுவேன். எங்கே சாப்பிடுறது? நம்ம கொஞ்சம் நாகரீகமாக நடிக்கணுமே. கொஞ்சம் வச்சுட்டு குறைச்சிக்கிட்டே உட்காந்துருப்பேன். இப்போ காலைல 3 மணி ஆகிடும். ஒருத்தங்க ஓடுவாங்க, பிரதர் எனக்கு ட்ரெயினுக்கு நினைச்சு எச்சிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, தள்ள கை வச்சு ஒரு சிலுவை போட்டுருங்க. சிலுவை போடுவேன். காலையில் பரப்பட போவேன். சொல்லுவாங்க, அப்போ அம்பாசிடர் இருக்காரு பாருங்க, அறிவிற்கா அவனுக்கு பென்னி வரல, இப்போ போய் ஐயாவை கூட்டிட்டு போறேன், எவ்வளோ டயர்டு, டிராஃபிக் வேற மோசம், படுத்து தூங்கிட்டு உங்களுக்காகவே ஒரு ரூம் கட்டிருக்கேன். எனக்கு கட்டிருக்க மாட்டாங்க உண்மையிலே சொல்லுவாங்க. மேலே ஒரு ரூம் உங்களுக்காக கட்டிருக்கேன், எல்லாம் புதுசு வாங்கியிருக்கேங்கிறத. ஒரு நாள் படுத்து எந்திரிச்சு காலைல ஆப்பமும் கோழிக்கறியும் வரும். நான் வேண்டாம் கூட வரும். ஏன்னா ஆப்பமும் கோழிக்கறியுமா காலைல சாப்பிட்டு போயிடுவோம். காலில் படுத்தாச்சு. காலில் புறப்பட போவோம். இந்த வெயிலுக்குள்ள அப்போ ஏசி இல்லை காரில். சாயங்காலமாக போங்க, வான்கோழி பிரியாணி உட்காந்துட்டான். நாசியிலே சுவாசம் உள்ள ஒரு மனுஷன் இயேசுவை சுமந்து கொண்டு வருகிறான் என்ற ஒரு காரணத்துக்காக வீட்டுக்குள் வந்தவனை வெளியே விடாதபடிக்கு பிடித்து வைக்க உங்களுக்கு தெரியுமானால், இயேசுநாதரே ராத்திரி சாப்பாட்டுக்கு வந்தா விட்டுருவீங்களா? கைகளை தட்டுங்களேன். இங்கேயே தங்கிருங்க சுவாமி. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு யோசனை சொல்ல விரும்புகிறார். பரிசுத்தமான ஆண்டவருடைய யோசனையின்படிதான் உங்கள் வாழ்வு கட்டப்பட வேண்டும். எனவே சொன்னார் யோவான் 14:14, என் நாமத்தில் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். If you shall ask anything in my name, I will do it. இயேசு என்ற என் பெயரில் எதை கேட்கிறீர்களோ அவைகளை எல்லாம் உங்களுக்கு செய்வேன். ஏசாயா 40:13,
ரோமர் 11:34 சொல்கிறது, கர்த்தருக்கு ஆலோசனைக்காரனா இருந்து அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? அன்னைக்கு சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, சாமுவேலே சாமுவேல். சாமுவேல் என்ன சொன்னாரு? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இப்போ உள்ள சாமுவேல் அப்பல கொஞ்சம் போறோம், ஆண்டவரே நான் சொல்றேன் நீங்க கேளுங்க. நாம நம்முடைய திட்டத்தை தான் ஆண்டவரை நிறைவேற்ற சொல்கிறோமே ஒழிய ஆண்டவருடைய ஆலோசனை கேட்கணும் ஒருத்தருக்கும் மனசு இல்ல. கொஞ்சம் கசக்கும். மூத்தோர் சொல் வார்த்தையும் முதுநெல்லி கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும். ஆண்டவர் சொல்லும் யோசனை முதல்ல கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள கஷ்டமா தான் இருக்கும், ஆனா முடிவிலே அங்கீகாரம் பெறும் பாருங்கள், கைகளை தட்டி. எனவேதான் ஏசாயா 45:11 சொல்கிறது, வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் விசாரியுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரையை கொடுத்தும் எனக்கு என் கரத்துக்கு கட்டளை கொடுங்கள் என்றார். என்கிட்ட விசாரிப்பா, ஜோசிக்காரன்ட்ட போகாத, கிளி ஜோசியம் பார்க்காத, குறிகாரை மாதிரி எல்லாரும் தலையிலையும் கை வச்சு ஜெபிக்க போய் குறி கட்டுக்கிட்டு இருக்காத. நான் உனக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன் ஆலோசனை புத்தகம், இதை வாசித்து தியானி, கைகளை தட்டி. பேதைகளின் ஞானமே பெரிய திரவியமே, பாதைக்கு நல் தீபமே, பாக்கியர் விரும்பும் தேனே, கைகளை தட்டி. வேத புத்தகமே வேத புத்தகமே, விலையேறப்பெற்ற செல்வம் நீயே, கைகளை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொன்னாயே, வேத புத்தகமே வேத புத்தகமே, விலையேறப்பட்ட செல்வம் நீயே. வேத புத்தகத்தை தூக்குறதுக்கே வெக்கப்படுற கூட்டம் இன்னைக்கு இருக்குது பார்த்துக்கங்க. இன்னைக்கு மொபைலில் பைபிளா, அடுத்த ஆப்பில் அசிங்கமா வரும், இன்னொரு ஆப்பில் பைபிளும் வச்சிருப்பான், ரெண்டையும் பிதுக்கி பார்த்துக்கிட்டே இருப்பான். அங்கே ஐயர் நினைப்பாரு பைபிள் தான் வச்சிருக்கான் போலுக்கான்னு, அவன் உள்ள வச்சுக்கிட்டே பிதுக்குவான். வேத புத்தகத்தை தியானியுங்கள். நம்முடைய எதிர்காலம் எல்லாத்தையும் எழுதி டாக்குமெண்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி முத்திரைப்பட்டு, என் மகளே உங்க அப்பனாகிய நான் உனக்கு இந்த பத்திரத்தில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன், எடுத்துக்கோன்னு கையில் கொடுத்துட்டு போயிட்டார். கைகளை, பழைய ஏற்பாடு முற்றிற்று, புதிய ஏற்பாடு முற்றிட்டு, கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது, கைகளை தட்டி. இந்த உயிலை வேற எவனும் மாற்றவும் முடியாது, அப்படிதான் எழுதியிருக்கு. இந்த பத்திரத்தில், இந்த ஆதாரத்தில், இந்த டாக்குமெண்ட்ல எழுதினது உனக்கு தான் மகளே, உனக்கு தான் மகனே, கைகளை தட்டி. இதை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் கபடு குறி சொல்றவர்களை நாடி போகிறார்கள், மனிதனுடைய வார்த்தை நம்பி போகிறார். நமக்கு அது தேவையில்லை. இப்படிதான் பிராமண சோதிடர் ஒருவர் இருந்தார், கரியா ஜாதகம் பார்த்து கணிக்கிறவர். அவரு யார வந்தாலும் அவருக்கு இருதயத்துள்ளது அப்படியே பாக்கெட்டுக்கு காசு வர சொல்லிடுவார் அப்படின்னு ஊரெல்லாம் பேச்சு. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு சட்டம்பி ரபடி இருந்தான். அவன் சொன்னா, இந்த ஐயர் எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான், போலி ஜோசியக்காரன், இவனை எப்படி கையங்களமா பிடிக்கிறது. ஒரு நாள் குறி சொல்லிக்கிட்டு இருந்தாரு, கூட்டமா இருந்துச்சு. இப்போ இவன் என்ன செஞ்சான், வயலுக்கு பக்கம் போனா வீட்டில் அதை கையில பிடிச்சு அமைக்க வச்சுக்கிட்டான். இவன் உண்மையான சோசியக்காரன்னா என் கையில் இருக்குது என்னன்னு சொல்லட்டும், போய் ஏய் சோசியரே, ஐயரே, என் கையில் என்ன இருக்குன்னு சொல்லிடு, நீ உண்மையான சோதனை நம்பிக்கொள்கிறேன் சொல்ல ஐயரனா. திருன்னு முடிச்சார் ஐயரு. எப்படி சொல்ல முடியும் உள்ள? என்ன நினைச்சாரு, ஐயோ ஆட்கள்லாம் இருக்காங்களே, எல்லாரும் சொன்னாங்க, ஆமா நீங்க தான் எல்லாம் சொல்லிடுவீங்களா ஐயரை, சொல்லுங்க அவன் கையில் என்ன இருக்குன்னு, இவன் மூக்க உடைச்சு அனுப்புங்க அப்படின்னா. இவர் முடிச்சுக்கிட்டே கீழே பார்த்து சத்தமா சொன்னாரு, வீட்டில் ஐயர் மாட்டிக்கிட்டாரேனாரு. வீட்டில் ஐயர் மாட்டிக்கிட்டா உடனே காலில் விழுந்தான். என் கையில் இருக்க விட்டில் எப்படி கண்டுபிடிச்சாரு? அவர் வீட்டில் கண்டுபிடிக்கல, இந்த ஜோசியக்காரன் பேரே விட்டில் ஐயர். என்ன பேரு? விட்டில் ஐயர். இவர் சொன்னா அந்த ஆளு, ஐயோ விட்டில் ஐயர் மாட்டிக்கிட்டாரு. இவன் நினைச்சிட்டான் விட்டில் கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம வாழ்க்கையில நம்முடைய எதிர்காலத்தை தியானிக்கக்கூடிய ஒரே ஒரு அறிவு, ஞானம் கர்த்தரிடத்தில் மட்டுமே இருக்கிறது. கைகளை தட்டி. எனவேதான் கட்டுக்கதைக்காரர்களை குறியை அபத்தமாக்கி என் ஊழியர்களின் வார்த்தையை உறுதிப்படுத்துவேன். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமானது, நன்மையான எந்த ஏவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று. எனவே ஏசாயா 51:16 சொல்லுகிறது, என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்திலெல்லாம் மறைக்கிறேன். அவருக்கு பயந்தவிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. எனவேதான் நம்மை அவருடைய சீடர்களை பார்த்து சிநேகிதர் என்று சொன்னார். அவருடைய ரகசியமான வார்த்தைகளை மனிதர்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார்.
தீர்க்கர்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார், அப்போஸ்தலர்கள் மூலமாய் வெளிப்படுத்தினார். அதன் மூலமா வேத புத்தகத்தை அவர்கள் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் எழுத வைத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என்னாகும் 12:6 சொல்லுகிறது, என் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். ஆமோஸ் 3:7 சொல்கிறது, தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பல ஆண்டுகளுக்கு முன்பே 1989ஆம் ஆண்டு மத்திய பிரதேச மாநிலத்திற்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கொண்டு போனோம். ஜபல்பூர் பட்டணத்தில் CNI திருச்சபையில் நடந்த கூட்டங்களில் பேசினேன். தொடர்ந்து பக்கத்துள்ள கிராம ஊழியங்களுக்காக இந்த விஜிமா வாலிப இளைஞர் சுவிசேஷ விஜிமா ஸ்டான்லி அண்ணன் அவங்க ஊழியங்கள் மூலமாய் மிஷினரிகளை சந்தித்து கிராம ஊழியங்களுக்கு போனோம். ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் போனோம். அங்கே கிறிஸ்துவனாலே ஆகாது, ஆனால் அந்த பெரிய ஒரு ஜமீன் பண்ணையார் வீட்டில் எங்களை ஏற்றுக்கொண்டார்கள். அருமையாக உபசரித்தார்கள். பெரிய எத்தனையோ ஏக்கரில் ஒரு அரண்மனை, அதில் உட்கார்ந்திருந்தோம். அந்த பண்ணையாருடைய அந்த ஜமீன்தாருடைய மகன் நின்று கொண்டிருந்தான். திடீரென்று பரிசுத்த ஆவி எனக்குள் இறங்கினார். அவர் சொன்னார், அந்த பையனை கூப்பிடு. என் டிரான்ஸ்லேட்டரை கூப்பிட்டேன், ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னேன். கூப்பிட்டாரு. உன் பேர் அகர்வால் தானே? ஆமாம். உள்ளே வா. ரூமுக்குள்ளே கூப்பிட்டேன். சொன்னேன், இந்த ஊரே உங்களை தர்மகர்த்தா என்கிறது, நீங்கள் நல்லவர்கள் என்கிறது. நீயும் இந்த ஊருக்கு நல்லவனை போல தான் இருக்கிறான். ஆனால் நீ 14 கொலைகளை செய்திருக்கிறாய், அநேகருடைய குடும்பத்தை கெடுத்திருக்கிறாய், இந்த தோட்டத்துக்குள்ளேயே எத்தனையோ புதைத்திருக்கிறாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றேன். அப்படியே துடித்தான், கீழே விழுந்தான். அது உண்மை, எல்லாரையும் ஏமாற்றி நான் வாழ்ந்தேன். இது எப்படி தெரியும் என்றான். எனக்கு தெரியாது, நான் சுமந்து கொண்டு வந்திருக்கிறேனே ஒரு தெய்வம், அவர் தன் உன் ரகசியத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார். கைகளை தட்டி அப்படியே ஆண்டவரிடத்தில் சரணாகதி அடைந்தான். என் அன்புக்குரியவர்களே, பரலோக ராஜ்யத்தின் மகிமையின் ரகசியத்தை தம்முடைய தீர்க்கர்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். கைகளை சட்டி ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு மனிதனுக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். எதற்கு? நீங்கள் நேர்த்தியாய் வாழ்வதற்கு. அதை எல்லாவற்றையும் விட வேத புத்தகமாகிய இந்த பொக்கிஷத்துக்குள் நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பெரும் ரகசியத்தை எழுதி வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கவஸ்தே நமோ நமோ திருவடிக்கே நமஸ்தே நமோ 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 கவஸ்தே நமோ நமோ திருவடிக்கே நமஸ்தே நமோ 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 சிந்திரியே கவஸ்தே நமோ நமோ பராபரனே நமோ நமோ எமை தாங்கி அதறி போனே நமோ 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 எமை தாங்கி அதறி போனே நமோ நமோ சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய் சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய் சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய் எந்த போக்க வந்தாய் நமோ 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 சிதிரியே கவஸ்தே நமோ நமோ திருவடிக்கே நமஸ்தே நமோ 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 சிதிரியே கவஸ்தே நமோ நமோ
எங்கள் பாவத்தின் நாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கள் பாவத்தின் நாசா நமோ நமோ, புது எருசலேம் நகராசா நமோ நமோ. எங்கும் நின்னார சேர எவரும் நின் புகழ் கூற, 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 துங்கமந்தையில் சேர நமோ நமோ நமோ. சீதிரியே கவஸ்தே நமோ நமோ, திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. சீதிரியே கவஸ்தே நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ, திட பலமளித்தமை காவாய் நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவா நமோ நமோ, திட பலமளித்தமை காவாய் நமோ நமோ. கரிசித்துதானர் புத்தி கபடற்ற மன சுத்தி, கரிசித்துதானர் புத்தி கபடற்ற மன சுத்தி, கரிசித்துதானர் புத்தி கபடற்ற மன சுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ. செய்தியே கவஸ்தே நமோ நமோ, திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. செய்தியே கவஸ்தே நமோ நமோ. பார்ப்பனை காணும் நாதா பரமசம்பீர சாதா, பார்படை காணும் நாதா பரமசம்பீர சாதா, பார்படை காணும் நாதா பரமசம்பீர சாதா, பார்படை காணும் நாதா பரமசம்பீர சாதா, நானும் தூய வேதா நமோ நமோ நமோ. செய்தியே கவஸ்தே நமோ நமோ, திருவடிக்கே நமஸ்தே நமோ நமோ நமோ. செய்தியே கவஸ்தே நமோ நமோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீதிமான் பாடி மகிழ்கிறான். மகிமையான ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். ஆலோசனை கர்த்தர் என்ன வழியை காட்டி ஆலோசனை சொல்லுவாரா? எப்பொழுது நமக்கு ஆலோசனை சொல்லுவாரா? நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டி நமக்கு ஆலோசனை சொல்லுவார். சங்கீதங்களின் புத்தகம் 32 சங்கீதம் 8 வசனம். 32:8 வாசிக்க கேட்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீங்க கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வர 4-வே பார்த்துக்கோங்க, 4-வே ட்ராக். இப்போ உங்களுக்கு இந்த 4 நடந்துக்கிட்டு தான் இருக்குது உங்க ட்ரிவாண்ட்ரத்துக்கு போறதுக்கும்.
சில இடத்துல டைவர்ஷன் போட்டிருப்பாங்க, கீப் லெஃப்ட் போட்டிருப்பாங்க, சர்வீஸ் ரோடுன்னு போட்டிருப்பாங்க, அணுகு சாலை அப்படின்னு தமிழ் எழுதியிருப்பாங்க, புறவழிச்சாலை அப்படின்னு அந்த பக்கம் எழுதியிருப்பாங்க. அந்த டைவர்ஷன் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். எங்கள் மதுரைக்கு பக்கத்தில் சமயநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு. ரயில்வேக்கும் நம்முடைய இந்த ஹைவே நேஷனல் ஹைவே டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு கேஸ் நடக்கிறதுனால ரயில்வே இடத்த கிராஸ் பண்ணி போடுறதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 300-400 அடிக்கு தூரத்துக்கு ரோடு எல்லாம் முடிச்சுட்டு பாதிலே நிற்குது. ஒன்று தடுப்பு சோறு வச்சுருக்கணும், இல்லாட்டி டைவர்ஷன் அப்படின்னு அங்கே எழுதி வச்சா வேற பக்கம் போயிடும். இது அங்கே இருந்து 120-160 வருவான் பாருங்க. வந்த ஒரு தடுப்பு சோறில் நேரம் வந்து கீழே விழுந்து அப்படி ஒரு 50-60 வண்டி செத்து போச்சு. நடக்க வேண்டிய போக வேண்டிய வழி பாதை காட்டுவதற்கு ஒரு கைடன்ஸ் இல்லை. நிறைய அப்படிதான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்சிடென்ட், அப்படிதான் ஆவிக்குரிய விபத்துக்கள் நம்முடைய வாழ்வில் நடப்பதற்கு காரணம் இந்த கைட வாசிக்கிறது இல்லை, அதன்படி நடப்பதில்லை. கைகளை தட்டி டைட்டன் வாட்ச் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? டைட்டன் வாட்ச் கேட்டிருக்கீங்களா? டைட்டன் வாட்ச் கட்டணும் கை வைத்து காட்டுங்க மக்களும். இந்த டைட்டன் வாட்ச் எங்க நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எங்க மேனுஃபேக்சரிங் எங்க தயார் பண்ணாங்கன்னு தெரியுமா? சொல்லுங்க. யாரோ சொன்னாங்களே, இங்க இல்ல, வேற யாருக்கா தெரியுமா? கை வைத்து காட்டுங்க. எங்க தயார் பண்ணாங்க? தமிழ்நாட்டில் தான் தயார் பண்றாங்க. எங்க தயார் பண்ணாங்க தெரியுமா? தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்களேன். தெரியாதா? தர்மபுரி மாவட்டத்தில் பெங்களூருக்கு பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு ஹோசூர்ல தான் இந்த டைட்டன் வாட்ச் கம்பெனி ஃபேக்டரி இருக்குது, மேனுஃபேக்சரிங். சரி, இப்போ நான் டைட்டன் கட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது பெங்களூரில் ஒசூரில் போய் வாங்கியிருப்பேனா மதுரையில் வாங்கியிருப்பேனா? சத்தமாக சொல்லுங்க. எங்கே வாங்கியிருப்பேன்? மதுரையில் எங்கே வாங்கியிருப்பேன்? ஏதாவது வாட்ச் ஷோரூமில், டைட்டன் ஷோரூமில் போய் வாங்கியிருப்பேன். ஓகே, ஒத்துக்கிறேன். சரி, இதுக்கு ரிப்பேர் வந்துருச்சுன்னா அந்த ஷோரூமுக்கு போவேனா? இந்த இங்கே வந்துருச்சு மார்த்தாண்டத்துலையோ திருவனந்தபுரத்துக்கு நான் போகும்போது டைட்டன் வாட்சில் எனக்கு ஓடலைங்க. நான் சொல்லணும்னா நான் மதுரைக்கே போவேனா இல்லை ஒசூருக்கு போவேனா அல்லது திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போவேனா? எங்கே போவேன் சொல்லுங்கள். எங்கே போய் சத்தமாக பேசுங்களேன். திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு சர்வீஸ் சென்டர், வாட்ச் ரிப்பேரிங் ஷாப். அந்த காலத்தில் சின்ன கண்ணாடி மாதிரி இந்த உருண்டைய ஒரு லென்ஸ் வச்சுக்கிட்டு சின்ன கண்ணாடி பெட்டியை வச்சு வாட்ச் ரிப்பேர் பண்ணுறவங்க பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? எப்படி பார்த்துருக்கீங்களா? இல்லையா? பேசவே மாட்டீங்களா? சத்தமாக பேசுங்கம்மா. பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் அப்படி இல்லை. இப்போ உள்ளே நடக்குது. அப்போ தயார் பண்ணது ஒசூர், வாங்கினது மதுரை. நமக்கு ரிப்பேர் வந்துருச்சுன்னா அங்கங்கே இருக்கிற ரிப்பேரிங் ஷாப், வாட்ச் ரிப்பேரிங் ஷாப்பில் கொண்டு போய் ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது, அவரே தந்தார். அது எந்த கூட்டத்திலேயோ எந்த வேத வாசிப்பு மூலமோ எந்த தீர்க்கதரிசி மூலமோ எந்த போதகர் மூலமோ நமக்கு கொடுத்து நாம் ரட்சிக்கப்பட்டோம். நல்லது. அந்த ரட்சிப்பில் பழுது வரும் பொழுதுதான் அங்கங்க இருக்கிற இப்படி சபைகளில் போய் அந்த வாட்ச் ரிப்பேரிங் ஷாப்ல அந்த மெக்கானிக் இருக்கிறாரே, போதகர், பாஸ்டர், அவர்கிட்ட போய் அவர் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நம்ம சரி பண்ணி கொள்கிறோம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழி 16:2 சொல்கிறது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழி உண்டு, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். யாருக்கும் தெரியாது என்று எல்லாவற்றையும் மறைக்கக்கூடிய திறமை உனக்கு இருக்கிறது. என் யோசனை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. கெட்டிக்காரன் பொய்யும் பொருட்டு 8 நாளைக்கு தானாமா. எவ்வளவு நாளைக்கு? 8 நாளைக்கு. சில பேர் தன்னை கொஞ்சம் பெரிய அறிவாளி நினைச்சுக்கிறான். ஒரு வீட்டில் வேலைக்காரன் ஒருத்தர் இருந்தான், ஒரு பெரிய பண்ணையார் வீட்டில். அவன் பேர் கருப்பேன். என்ன பேரு? கருப்பேன். உடனே வாரத்துக்கு அந்த காலத்தில் அணா கணக்கு பாருங்க, 2 அணா சம்பளம் கொடுப்பாங்க. எத்தனைனா? 2 அணா சம்பளம் கொடுப்பாங்க. 1 அணானா எவ்வளோன்னு எனக்கு தெரியல. 8 அணானா 50 பைசான்னு நினைக்கிறேன். 8 அணானா 50 பைசாவா? 2 அணாவோ 3 அணாவோ கொடுப்பாங்க. இப்போ இவன் காசை வாங்கினான். வாங்கின செய்வான், ஒரு சுருக்கு பையில் போட்டு ஒரு மரத்துக்கடியில் போய் குழி தோண்டி புதைச்சி காசு சேர்த்து வச்சான். இவ்வளோ காசு சேர்ந்துச்சு. எவ்வளோ காசு? இவ்வளோ காசு சேர்ந்து நினச்சிக்கிட்டான், நான் தான் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன். எவ்வளோ காசு? இவ்வளோ காசு தெரிஞ்சு
அந்த காலத்தில் நாங்கள் யாராவது நம்ம சாப்பிட்டு கொண்டிருக்கும்போது பிடுங்கிடுவான்னு தெரிஞ்சா துப்பியாடி வச்சுக்குவோம், யாரும் பிடுங்கக்கூடாதுன்னு. அதனால நான் இந்து மார்க்கத்திலேருந்து வந்தவன், யாராவது நம்ம ஜாமான் எடுத்தா அவன் வீட்டில் இளவலட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன் தெரியுமா, அந்த ஜாமானை புதைச்சி வச்சுட்டு 8 இளவு 8 இளவுன்னு மிதிக்கிறது. 8ஆம் நாள் இளவு விழுந்தவன இதை தொட்டான்னு. இவன் தினம் போய் இந்த எஜமானம்மா கொடுக்குற அந்த காசை போட்டு என்ன செய்வான் தெரியுமா, ஒரு மரத்தடி குழியை போட்டு தோண்டி புதைச்சிக்கிட்டு என்ன சொல்லி மிதிப்பான், 8 இளவு 8 இளவு. இதை தொட்ட எவனா தூக்குனானா 8ஆம் நாளில் இளவு விழுந்துடணும் அப்படின்னு. இது இவன் சமயக்காரன் தோட்டக்காரன் பார்த்தான், என்னடா என்னைக்கும் போய் மரத்தில் மிதிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு பார்த்தான். இப்போ காசு வந்துருச்சு. எஜமானி அம்மா ஒரு நாள் கூப்பிட்டாங்க, கருப்பா அப்படின்னா, அம்மா இனிமேல் கருப்பேன்லாம் கூப்பிடக்கூடாது, கருப்பசாமின்னு கூப்பிடுங்க. நான் என்னன்னு கூட சொன்னா, கருப்பசாமி. எனக்கு இப்படி காசு வந்துருச்சாமா. இப்போ யாரும் கருப்பன் எப்படி ஆயிட்டான், கருப்பசாமி. சரி, இன்னும் கொஞ்சம் காசு வந்துச்சு. இப்போ அந்த அம்மா கருப்பசாமின்னு கூப்பிட்டாங்க. இனிமேல் கருப்பசாமின்னு கூப்பிடக்கூடாதுமா, கருப்பையான்னு கூப்பிடுங்க. கருப்பையான்னு கூப்பிட்டாங்க. இவன் போய் மிதிக்கிறத பார்த்துக்கிட்டு, நான் யாரு, தோட்டக்காரன். ஒரு நாள் போய் அவன் மிதிச்ச இடத்துல குழியை தோண்டி பார்த்தேன், இவ்வளோ காசு இருந்து சாலிட்டு ஓடி போயிட்டான். இவன் அடுத்த நாள் போய் காசை தேடினா காணும், முகத்தை தொங்க போட்டு வந்தான். கருப்பையா அப்படின்னாங்க. யாரு, எஜமான் அம்மா. இல்லம்மா பழைய கருப்பெண்ணையே கூப்பிடுங்க. நம்முடைய யோசனை அவ்வளவுதான், சட்டென்று மறைந்து போய்விடும். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிறேன். கைகளை தட்டி, மனிதனுக்கு செம்மையா தோன்றுகிற வழிகள் உண்டு, கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார். மனிதனுக்கு செம்மையா தோன்றும் வழி உண்டு, முடிவோ மரண வழி. என் அன்பு சகோதர சகோதரிகளை, 1 யோவான் 2:15-16 சொல்கிறது, கண்களின் நிச்சயம் மாமிசத்தின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் பிசா இது உலகத்தினால் வந்திருக்கிறது. உலகம் நிச்சயம் ஒளிந்து போகும், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்களின் இச்சை. அங்கிள் அவளை பார்க்க ரோஸ் பவுடர் மாதிரி இருக்கிற அங்கிள், ஐயோ பைக்கில் பிச்சுக்கிட்டு போவான் பார்த்துக்கங்க. அது சில லேடிஸ் காலேஜை பார்த்தா கையும் விட்டுறான், கொஞ்சம் திமிழ் பிடிச்சி காலையும் விட்டுறான், இடிச்சுக்கிட்டு மண்டை பிளந்து தான் சாவான் பார்த்துக்கங்க. இந்த பசங்களுக்கு முதல் எதிரிய இந்த மொபைலை தொட வேண்டாம், அங்கே போகாத இங்கே போக பார்த்தா அப்பா அம்மாவே கொலை செய்ய கூட இப்போ தயங்கிறது இல்லைங்க. அம்மாவை பார்த்தா பிடிக்காது, அப்பாவை பார்த்தா பிடிக்காது. 24 நினைப்பு. அங்களும் நோக்கியா அவளும் நோக்கியா. நோக்கியா கம்பெனியை பூட்டிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் நோக்கியா. 24 நம்ம பேசினா கூட காதல் நுழையாது, நம்மளை பிடிக்காதுங்க. முந்தி தவம் இருந்து 300 நாள் கடந்து கண்ணே மணியே ஈ கடிக்காம எறும்பு கடிச்சா பார்த்து தாளாட்டி வளர்த்த தாயை பிடிக்காதுங்க, அது பிடிக்கும். அப்படி அவன் ரோட்டில் போய் சிரிச்சுக்கிட்டே போகிறான். நான் இப்போ காரில் வரும்போது, இந்த பையனுக்கு இந்த வயசுல கிறுக்கலனே, ப்ளூடூத் வச்சு பேசிக்கிட்டு போகிறேன். என்ன வச்சு பேசிட்டு போகிறான்னா, ப்ளூடூத் வச்சுருக்கானாமா. யோசனை, அவனுடைய யோசனை. கண்களின் இச்சை, ஆளை பார்த்து மயங்கிறது. ஃபேஸ்புக்ல சாட்டிங், வாட்ஸ்அப்ல சாட்டிங், இப்போ எக்கச்சக்கமா ஆப்பெல்லாம் வந்துருச்சுங்க. உட்கார்ந்துக்கிட்டே பேசலாம். பாத்ரூமுக்கும் மொபைலை தூக்கிட்டு போறான், எதுக்குன்னு தெரியலங்க. இன்னைக்கு வரை நல்லா கண்டுபிடிக்கல. தம்பி உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க. எதுக்கு அது இல்லை அங்கிள், பாக்கெட் இல்லாட்டி எனக்கு எதுவோ மாதிரி இருக்கும், வச்சுக்கிறேன். செத்து பேரை போறடி. கண்களின் இச்சை உன் மதியை மயக்கிவிடும், உன் சர்ரத்தை கரைப்படுத்தி விடும், உன் ஆத்துமாவை இல்பொருளாக்கும், தேவனுக்கும் உனக்குள்ள உறவை துண்டிக்கும், பரிசுத்தத்தை கெடுக்கும், நல்லோர்களை பகைக்க வைக்கும், பெற்றவர்களுக்கு விரோதமாக எழும்பும், கடைசி உருக்குலைந்து போவாய். எனக்கு உபதேசம் பண்ணிகளை வெறுத்தனே, என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே, இப்பொழுது சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் ஏறக்குறைய எல்லா தீங்குக்கும் உள்ளானே என்று. போதை கடத்துறது, கஞ்சா குடிக்கிறது, அபின் கடத்துறது, இன்ஜெக்ஷன் பண்றது, அசுத்தமான காரியம் செய்வது, செயின் பறி, வழிப்பறி, கொள்ளை எல்லாம் இந்த மொபைல் மூலமாய் ஒரு கூட்டணி மத்தி செய்கிற நிறைய பேர் எழுப்பி இருக்கான். 17 வயசுலேருந்து 19 வயசுக்குள்ள இதெல்லாம் நடக்குதுங்க. தீங்கில் கொண்டு போய் விடும்,
கடைசியில் மானம் கெட்டு போயிருவ. பார்த்துக்க, ரோட்ல அவமானப்படுவ, தலை குனிந்து நிமிரவே முடியாது. என் ஆண்டவர் சொன்னார், உன்னை தலை நிமிரச் செய்கிறவர் நான், கைகளை சட்டி. கண்களின் இச்சை. 1992 வருடம் ஒரு வாலிப தம்பி சக்தி என்று ஒரு இளைஞன் ஓடி வந்தான் என்னிடத்தில். அண்ணே, நான் ஒரு கிறிஸ்துவ பண்ண விரும்பினேன். ஏற்கனவே அவள் கல்யாணமாகி திருமணமாகி கணவன் இறந்து போனான், விதவை. அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. நானே அந்த குழந்தைக்கு தகப்பனா இருந்துக்கிறேன்னு என்னை விரும்பினேன், உயிருக்குறா விரும்பினேன். அவளை என்னை விரும்பினாள், அவளும் என்னை. நான் எல்லாவற்றையும் அவள் தான் நினைச்சேன். இப்ப என்னை வேண்டான்றானே. அவள் உயிருக்குறா விரும்பினேன். இங்க பாருங்க அப்படின்னு வயத்தை திறந்து காட்டினான். எனக்கு கூசி போயிடுச்சு. தீயில கம்பியை பழுக்க வச்சு காய்ச்சி, இங்க இருந்து அவன் பேர் வேற, அவ பேர் இவ்வளவு பேர் நீளம், இங்க இருந்து இங்க வர நெருப்புல கம்பியை காய வச்சு எழுதியிருக்கான் பாருங்க. பழுத்து புழுத்தள்ளி போயிருக்குது. ஏய், முதல்ல மூடுறா அப்படின்னு. எப்படியாவது செத்து வைங்கனே, செத்து போயிருவேனே. நான் வயத்துல எழுதுனே, உள்ளே பூத்திருக்கலாம்ல, செத்தே போயிருப்பல்ல. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவனுக்கு நல்ல ஆலோசனை சொல்லும். சரிப்பா, 2 நாள் கழிச்சு வா, நான் சொல்றேனே. ஆண்டவரே இவனுக்கு வீட்டுக்கு போவதற்கும் நல்ல புத்தியை கொடும். கைகளை சட்டி போனான். பஸ் ஸ்டாண்டுக்கு போனா, அங்க ஒரு பைல்வான், ஜிம்னாஸ்டிக் ஜிம் வச்சிருக்கிற ஒரு பைல்வான், குங்ஃபு கராட்டெலாம் 6 பேக் உள்ள ஒரு ஆம்பளை, திட்டகாத்தியமான ஒரு ஆம்பளை. அந்த பட்டணத்தில் எல்லாரும் தெரியும். அவன் பார்த்தான், தம்பிங்க வா, நீ அந்த பொண்ணோட போறதை பார்த்தனே, அவள் லவ் பண்றியா, ஏதாவது கல்யாணம் பண்ண? ஆமாங்கண்ணே அப்படின்னு இருக்கான். நீ 11வது ஆள்டா, நான் 10வது ஆள்னா. நீ 11வது ஆளு, நான் 10வது ஆளு, பாக்கி 9வது ஆள் லிஸ்ட் கொடுக்க, நீ போய் விசாரிச்சுக்கான. போய் விசாரித்தான். அடுத்த நாள் ஓடி வந்தான், அண்ணே என்னை ஏமாத்திட்டாளே, இப்ப தெரியுதா, இச்சையிலே விழுந்து போயிருக்கிறாய், இதை விட்டு மனம் திரும்பு, உன்னை உண்மையா நேசிக்கிற ஒரு ஆத்தும மணவாளன் இருக்கிறார். கைகளை தட்டி. அன்றைக்கு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டான், ஞானஸ்தானம் எடுத்தான். இன்றைக்கும் சென்னையிலே பெரிய ஒரு கம்பெனி, நல்ல வேலையிலே மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்கிறான். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமொழி 5:3-4 சொல்கிறது, வேசி ஆழமான படுகுழி, வேசின் உதடு தேன்கூடு போல ஒழுகும். தம்பி மயங்கிறாதடா, அத்தாம்பா, அத்தான் இல்லாடி செத்தேம்பா, செத்துறாத. அத்தாம் பொத்தான் செத்தேன் எல்லாம் போச்சு. வெம்புவாள் வெதும்புவாள் பொய்யே, மேல் விழுந்து அழுவாள் பொய்யே, தம்பலம் திம்பாள் பொய்யே, நான் சாகிறேன் என்பாள் பொய்யே, அம்பிலும் கொடிய கண்ணாள் 1000 சிந்தையாளை நம்பின மாந்தரெல்லாம் நாயினும் கேடாவாரே. வெம்புவாள் வெதும்புவாள் பொய்யே, அத்தாம் பொத்தான் செத்தான் கண்ணே ஆறுவீரே, நீதான் மும்தாஜ் ஷாஜஹான் பா, நம்பிராத, ஓ முகரக்கட்ட உனக்கு தானே தெரியும், நீதான் கமலஹாசன் பா. நம்பி விழுந்துராதரா. மேல் விழுந்து அழுவாள் பொய்யே, நீங்க இல்லாட்டினா செத்த உடன்கட்டை ஏறுவேன்பா, நம்பிராத. அம்பிலும் கொடிய கண்ணால் உன் நெஞ்சிலேயே படுத்துக்கிட்டு 1000 சிந்தையாளை 1000 பேரை பார்த்துருவா, நம்பின மாந்தரெல்லாம் நாயிலும் கேடாவாரே. வேண்டாம் தம்பி, அவள் வீடு பாதாளத்துக்கு செல்லும் வழி. தங்காய், என் அன்பு மகளே, இப்படித்தான் உன்னையும் மயக்குவான். முத்து பல்லழகி, முன்கோப சொல்லழகி, கத்தி போல் கண்ணழகி, மீன் வெளியாளையம்மா, மயங்கிறாத, கனிவான பெண்ணழகி. நான் கேட்கிறேன், மீன் மாதிரி கண்டு நல்லாவமா இருக்கும், செதில் செதிலா? ஐயோ, அத்தான் எழுதிட்டாரு, இவ தூக்கமெல்லாம் உட்காந்துருப்பா. பொய் சொல்றான், பொய்யன். முத்து போல் பல்லு, உருண்டை உருண்டையா பல்லு இருந்தா நல்லாவா இருக்கும்? சிரிச்சு பாருங்க, உருண்டை பல்லு வச்சுக்கிட்டு. எல்லாம் பொய். புழுகுனிப்பா எழுதுறான்னு நம்பாதடா மகளே, நம்பி விடாதே. உன் பாட்டன் பூட்டன் முற்பாட்டன் குடும்பம், உன் பெற்றோர்கள், உன் அண்ணன் தம்பி எல்லாம் கௌரவமா ரோட்ல நடக்கிறாங்கன்னா உன்னுடைய நடக்கை நிமித்தம் தான். கைகளை தட்டி. ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் தலை நிமிர்ந்து நடப்பதற்கு காரணம் அந்த வீட்டின் பெண்களுடைய ஒழுக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது. கைகளை தட்டி. கண்களின் இச்சை. பைக்கில் வர சாரு அப்படிங்கிற பிச்சைக்கார பையலா இருப்பான் பாத்துக்க. ஓசி பைக் வாங்கிட்டு வந்திருப்பான், இங்க பேண்ட் போட்டுருக்கான், ஓ எப்படி இருக்கிறாரு, சூப்பர். நம்ப கூடாது. எல்லாம் மாயை. ஆண்டவர் உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிறார். தேவனால் வரும் வாழ்க்கை மட்டும்தான் நிற்கும். கைகளை தட்டி.
மனைவியாகட்டும் கணவனாகட்டும் வாழ்க்கை துணை என்று கர்த்தர் கொடுக்கிறது. கைகளை சட்டி. ஓசியா 4:11 சொல்லு, மதுவும் திராட்சை ரசமும் மதியை மயக்கும். பாவம் கொடியது, மகா கொடியது. கிறிஸ்துவ பிள்ளைகள் தான் இன்றைக்கு லகுவாய் விட்டு விடுகிறீர்கள். நாங்கள்லாம் ஒரு ஹிந்து குடும்பத்திலிருந்து வந்தவங்க. எங்க குடும்பத்தில் கன்னியம் அப்பவுமே ட்ரெடிஷனல் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபேமிலி இப்படி பெரியவங்க வந்தா எந்திரிச்சு வைக்கணும், பெண்கள் ஆண்கள் முன்னாடி வரக்கூடாது, வீட்டுக்குள்ள போங்க, சத்தம் போட்டு என்ன சிரிப்பு. எங்கள் வீட்டில் இன்றைக்கும் அது உண்டு. நாம லகுவா விட்டுறோம். அங்கிள் ஆன்டி கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுத்து மாமியால போட்டு மிதின்னு சொல்லி கொடுக்கறது. போடி மொபைல் வச்சுக்க, ஏதாவது மாமியார் செஞ்சா பொண்ணு லாரி எடுத்துட்டு வந்துடுறோம். இவங்க சொல்லி கொடுத்தா விளங்குமா குடும்பம்? ஒரு ஆணுக்கு ஒரே வீடு, பெண்ணுக்கு 2 வீடு. 19, 20, 25 வயசு வரை வாழும் வீடு பிறந்த வீடு. அதற்கு பின் புறப்பட்டு போகிறாயே, அந்த வீடு பேர் என்ன பேரு? புகுந்த வீடு. நான் சகோதரிட்ட மட்டும் கேட்கிறேன், பிறந்த வீடு உங்களுக்கு நிரந்தரமா, புகுந்த வீடு உங்களுக்கு நிரந்தரமா? சத்தமா என் காதா கேட்கணும். ஒரு அண்ணனா தம்பியா அப்பாவா கேட்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வீடு? அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு எதுக்கு சொல்ற? எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், எங்க அம்மா வீட்டுக்கு. உங்க அம்மா வீட்டுல அங்க யார் இருக்கா? நாத்தனாரோ அகப்ப எடுத்து சுரண்டிடுவா பத்துக்க. மதினி மதினி மசாலா அரைக்கும் போது அரைப்பாளாம், மாமி மதினி மாவா போவ. நீ வந்த உடனே தோத்திரம் அண்ணியும்பா, அங்க வெட்டிடுவா அவங்க அம்மாட்ட. தலை வலிக்கிறது மாதிரி வேற வந்திருக்காளே, உன்னை வேலைக்காரி ஆக்கிடுவா. வாழ்க்கைங்கிறது ஆண்டுடைய இயற்கை நீதி. அது ஆணையும் படைத்தார், பெண்ணையும் படைத்தார். நீங்க அடிமைகள் அல்ல, நீங்கள் கீழ்த்தரமானவர்கள் அல்ல. நீங்கள் அப்படித்தான் அடங்கி சாக வேண்டும் என்று சொல்லவில்லை. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் ஒரு சகோதரனாய், அண்ணனாய், அப்பாவாய், தம்பியாய் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 5 சகோதரிகள் எனக்கு. வாழ்க்கையை நன்றாக ஆண்டவருடைய வார்த்தையோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். கைகளை தட்டி. கலாச்சாரம் என்பது வேறு, வேதம் என்பது வேறு. நம்முடைய இந்தியாவில் பிறந்ததுக்காக தேவனை துதியுங்க. கைகளை தட்டி. நம்முடைய கலாச்சாரத்தை போல ஒரு மேன்மையான கலாச்சாரத்தை நான் பார்க்கிறது ரொம்ப அரிதா இருக்கிறது. யூதர்களுடைய கலாச்சாரத்துக்கு பின்பு ஒரு சிறந்த கலாச்சாரம் தமிழர்களுடைய கலாச்சாரம் தான். அதான் நமக்கு தாய் அன்றைக்கு உனக்கு பெண் மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாள். அவருடைய மனமறிந்து நடந்து கொள் மகளே, உன் வீட்டுக்காரருடைய மனமறிந்து நடந்து கொள். எனவேதான் நம்முடைய வாழ்க்கையை நாம தேடுறது இல்லைங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதத்தோடு தேவன் நமக்கு நிச்சயிக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அது 1000 காலம் செழிக்கும். கைகளை தட்டி. உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கின தகப்பன் தாய் உன்னை ஆசீர்வதித்தேன் மகளே, நீ கோடாய் கோடாய் பெருக வேண்டும் என்று சொல்லி அனுப்ப அந்த வாழ்க்கைக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. அந்த கல்யாணத்தை பத்திரிக்கை தான் நீங்க அடிக்கணும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. வாலிப பிள்ளைகள், உங்களுடைய விமென்ஸ் லிபரேஷன், லிபர்ட்டி, அதை நீங்க மிஸ்யூஸ் பண்றீங்க. மீடியா அங்கே வந்து கவுன்சிலிங் கொடுக்கிற அம்மாவுக்கு, அவங்க நடிகையா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு 5 புருஷன்மார். அதை கேட்டு மேடம் சொல்றாங்க, மேடம் என்ன சொல்லுவாங்க? அவங்கள மாதிரி வாழ சொல்லி கொடுக்குறாங்க. செய்ய மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. ஆனா என்னுடைய ஜனத்துக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எழுதி கொடுத்த சட்ட புத்தகம் இருக்கிறது. கைகளை தட்டி. அது இந்திய நீதிமன்றமோ உலக நீதிமன்றமோ தவறு என்று சொன்னால் சொல்லட்டும், அது அவருடைய பாணி. ஆனால் விசுவாசிக்கிற உனக்கு இதுதான் சட்டம். கைகளை தட்டி. இந்த வேத புத்தகம் தான் சட்டம். காக்கா வெள்ளன்னு ஆண்டு எழுதி வச்சா ஆமான்னு சொல்றதுதான் விசுவாசிகள். கைகளை தட்டி. இதற்கு ஒரு வியாக்கியானத்தை மனிதனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதில்லை நாம். அவர் சொல்வதெல்லாம் ஆமென்றும் ஆமென் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இச்சையோடு ஒருவன் பார்த்தால் உபச்சாரம் என்று எழுதி வைத்திருக்கிறாரு. சினிமா பார்க்க கூடாதுன்னு எழுதலையா அண்ணே, அங்கிள்? எங்க எழுதியிருக்குது? சினிமாவில் சிஸ்டர்ஸ், சினிமாவில் நடிக்கிற நடிகைகளை, அரை குறை ஆடைகளோடு நடிக்கிற நடிகைகளை பார்த்து இவங்க தான் என் தங்கச்சி, எங்க அம்மா, எங்க சித்தி சொல்லுவியா? இலைமறை காயா நடக்க வேண்டிய குடும்ப உறவுகளை திரை போட்டு காட்டும் பொழுது தாயும் மகனும் தங்கச்சியும் அண்ணனும் பக்கத்துல உட்கார்ந்து ரசிக்கிற வெக்கமா இல்ல? அருவருப்பா இல்ல? அதை ரசித்து அந்த பாடல்களில் அவர்கள் பண்ணுகிற அலங்கோலத்தை பார்த்து தாயும் பிள்ளைகளும் உட்கார்ந்து ரசிக்கிறார்கள்.
சாத்தான் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். மற்றவர்களுக்கு இருக்கட்டும், உனக்கு கண்ணை தெளிவாக்கக்கூடிய தெளிதேனிலும் அதிகமான மதுரமுள்ள இந்த வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உனக்கு காண்பித்து தருவார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய இனிய வார்த்தைகளை நம்பாதீர்கள். சிநேகிதன் அடிக்கும் அடி நல்லது, சத்துரு இடும் முத்தம் வஞ்சனை உள்ளது. பாருங்களேன், உங்கள் நண்பர்கள் உங்களை அடிப்பார்கள், திட்டுவார்கள், அது உங்கள் மேல் கரிசனை. உங்களை சத்துரு முத்தமிடுவான். நம்பாதே தம்பி, வாழ்க்கை நாசமாகிவிடும். இன்றைக்கு கேளு, ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு தாங்க, சொல்லித்தாரும். நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பி சுவாமி. இன்றைக்கு இரவு, tonight, expecting your miracle right now, brother and sisters. He is Almighty God, He is loving God. Our Lord Jesus Christ, the same excellent today and forever. ஆண்டவர் உங்களை நடத்த போகிறார், ஆலோசனை கொடுக்க போகிறார். வாலிப பிராயத்தில் கர்த்தரை நினைத்து அவருக்காய் வாழ்வதை போல பாக்கியம் இந்த உலகில் இல்லை, ஒன்றுமில்லை. பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் இந்த பூமியில உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் உன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. மனம் நோக நடந்து கொள்ளாதிருங்கள். பெற்றோர்களை கீழ்ப்படியுங்கள். நம்முடைய பெரியவர்களுக்கு, ஆவிக்குரிய தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படியுங்கள். சபைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் செழித்திருப்பீர்கள். கைகளை தட்டி ஆண்டவர் இன்றைக்கு இரவு உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். எத்தனை சந்தோஷம்! ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பழைய ஒரு தமிழ் பாடல் ஒன்று பாடலாமா? அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர், மகிமையானவர், மேய்ப்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கர்த்தரே நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தரே நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு.
காத்திடும் தாயுமானவர். மலையும் கோட்டையும் துணையுமானவர், மாற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்னென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்னென்றும் நடத்திடும் எந்த ராஜா. என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கைகளை தட்டி கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேச ரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. எல்லோரும் கைகளை தட்டி அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை. கைகளை தட்டி கைகளை தட்டி. தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவாராம். யோவான் 16:13 வாசித்து நான் ஜெபிக்க போகிறேன். யோவானின் நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆவியாகிய தேவன் உங்களுக்குள் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். தேச பிதாவாகிய மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், மனித ஞானத்துக்கு அப்பாற்பட்ட சக்தியை அல்லாஹ் என்றோ ஈஸ்வரன் என்றோ புத்தன் என்றோ நான் சொல்வதில்லை, மாறாக அதை சத்தியம் என்று சொல்லுகிறேன் என்றார். எது சத்தியம்? என்னுடைய வேதம் சொல்லுகிறது, வேதமே சத்தியம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். எது சத்தியம்? வேதமே சத்தியம். யார் சத்தியம்? இயேசுவே சத்தியம். எனவேதான் இயேசு சொன்னார், இந்த சத்தியத்தை அறிந்தீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியணும்.
கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்தாட்டம் அப்படின்னு பெருகிருச்சு. ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லுகிற சபைகள் கூட ஃபேன்சி ஸ்டைலிஷ் சர்ச்சஸ் ஆக வந்து விட்டது. அலங்கோலம் நடந்து கொண்டிருக்கிறது உலகம் எங்கும். ஆண்டவருடைய வசனம் விற்கப்படுகிறது, சந்தையிலே விற்கப்படுகிறது, வரங்கள் விற்கப்படுகிறது, ஊழியங்கள் விற்கப்படுகிறது, கூவி விற்கிறார்கள் விற்பனையாளர்கள் சந்தைகளை போல. சத்தியத்தை கேட்கக்கூடாத கொடிய காலம். நீங்க நினைச்சமே இப்ப இருக்க கவர்மெண்ட் நல்லா இருக்கும், வருகிற நமக்கு விரோதமான அரசாங்கம் வந்தா பைபிள் எல்லாம் பேன் பண்ணுவாங்க. கிடையாது கிடையாது. இப்ப சபைகளிலேயே சத்தியம் இல்லையே, அவங்க எங்க பேன் பண்றது? இந்த சத்தியத்தை அறிந்தீர்களானால் தான் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சில இடத்துல கூத்தாட்டம், ஒரே கூத்தாட்டம். 3 மணி நேரம் சர்வீஸ்ல 2.5 மணி நேரம் பாட்டு ஒர்ஷிப்பாங்க. கை ஆட்டி சட்டையும் கழட்டி போட்டு ஆடுறாங்க, பேண்டையும் கழட்டி போட்டுருவான் போலுக்கு. இனிமே கிளவி கூட ஆட்டம் தான். கடைசி ½ கர்த்தருடைய வார்த்தை. அதுவும் போய் சொல்லும்போது சொல்லுவாங்க, டைம் பிரதர் சீக்கிரம் முடிச்சிருங்க. ½ என்ன முடிச்சிடணுமா? பிரசங்கத்தை முடிச்சிடணுமா? 10 நிமிஷம் கூடுதல் பேசி பாருங்க, அடுத்த நாளே உங்ககிட்ட வந்து வண்டிக்கு சண்டைக்கு நிற்பான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். இந்த பாட்டு வர்ஷிப்பு எல்லாத்தையும் உதாரணத்துக்காக, சாப்பாட்டுக்கு ஊறுகாயா, ஊறுகாய்க்கு சாப்பாடா? பதில் நீங்க தான் சொல்லணும். ஊறுகாய்க்கு அச்சாரின்னு ஊனம், ஊனின்னு அச்சாரா? சாப்பாட்டுக்கு ஊறுகாயா, ஊறுகாய்க்கு சாப்பாடா? சாப்பாட்டுக்கு ஊறுகாய். ஐயா மேல நிற்கிறீங்களா? ஐயாவுக்கு ஒரு கைதட்டு கொடுங்களேன். ஒரு கைதட்டுங்க ஐயா. பொறாமைய பாரு. ஏங்க எவனாவது 2 கிலோ ஊறுகாயை சாப்பிடுவானா? வயிற்றுக்கடை பிடிச்சி செத்தே போயிடுவேன். கிட்னிலாம் அடியா போயிடும், சால்ட் ஏறி போயிடும், யூரியா. சாப்பாட்டுக்கு தொட்டு கூட்டான், தொட்டு வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இந்த மியூசிக் 34 ஆண்டுகள் ஆண்டுடைய ஊழியத்தை உலகமெங்கும் செய்து வருகிறேன். 19 வயது முடியும் பொழுது இயேசு என்னை பிடிச்சார். அப்ப இருந்தே இப்படி பாட்டு தான். கூட்ட ஒரு டீமை வச்சுக்கிடுவேன். அவங்க விதி 4 மணி நேரம் உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க. அதான் அதை விட கொடுமை. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம். அனீஷெல்லாம் கிளப்பிடுவான் பார்த்துக்கங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்காக உட்கார்ந்துருக்கிறார். எப்படி எப்படி பாடகருக்கெல்லாம் பாடுவாங்க. நான் ஐ எம் நாட் எ சிங்கர். பாட்டு இந்த வசனத்தை அலங்கரிப்புக்காக அப்பப்போ தொட்டுட்டு போயிடலாம் கைகளை தட்டி. ஒரு பிரசங்கம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மாலை, உங்க ஊர்ல மாலை தானே சொல்லுவீங்க. பூ மாலைக்கு என்ன சொல்லுவீங்க? ஆரமா மாலையா? ஆரமா, ஆரம். சரி, மாலை செய்வாங்க. இந்த மாலை செய்யும் போது பூக்காரர் என்ன செய்வா தெரியுமா? முதல்ல எடுப்பு, பூ எடுக்கணும்ல, எடுப்பு, அப்புறம் தொகுப்பு, ஒரு இடத்துல தொகுத்து வைக்கிறது, அப்புறம் சேர்ப்பு, அப்புறம் கோர்ப்பு, அப்புறம் முடிப்பு. எடுப்பு, தொகுப்பு, சேர்ப்பு, கோர்ப்பு, முடிப்பு. ஒரு பிரசங்கம் இப்படி இந்த 5 காரியம் இருக்கணும். கைகளை தட்டுங்களை. கர்த்தருடைய செய்தியிலே இந்த 5 காரியம் இருக்கணும். முதல்ல பூவெல்லாம் எடுத்தாச்சு, ஒரு இடத்துல தொகுத்துட்டோம். அப்புறம் எந்த பூவோட எந்த பூ வச்சா நல்லா இருக்கும் வைக்கணும்ல. இது முடிவும் இருக்காது, தொடக்கம் இருக்காது, இடையில எங்கேயோ பூந்து ஓடுவான் பார்த்துக்கங்க. தொகுப்பு, எடுப்பு, அடுத்து என்ன சொன்னேன்? தொகுப்பு, அப்புறம் சேர்ப்பு, அப்புறம் கோர்க்கிறது. நாரில் கட்டணும்ல, கோர்த்துட்டு அப்படியே யூ ஷேப்லேயே விட்டுட்டா நல்லா இருக்குமா? கீழே வச்சு ஒரு ஆப்பிளோ இதை வச்சு ஒரு குஞ்சலம் போட்டு உருண்டையா தொங்க விட்டா நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கும் சொல்லுங்க? கீழே போடணுமா வேண்டாமா? போடணும்ல. பாட்டி சிரிக்காதீங்க, சொல்லுங்களேன். பாட்டிக்கு வெக்கம் வந்துருச்சு பிறகு. அந்த காலம் தாத்தாவோட கல்யாணம் பண்ண நாள் நினைச்சிருப்பாங்க. கீழே வைக்கணுமா ஐயா? கீழே வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணுமா கீழே வேண்டாமா? மாலை கீழே. அவரும் சிரிக்கிறார். பிரதர் சொல்லுங்க பிரதர், கீழே வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். முடிப்பு சிலருக்கு எங்க தொடங்குவா எங்க முடிக்கானே தெரியல பார்த்துக்கங்க. ஆண்டவரை இந்த வார்த்தைக்கு அங்கங்க அதுல ஜருக கட்டுவாங்க. இந்த காலத்துல எக்கச்சக்கமான ஒரு மாலையே இப்ப 10,000 ரூபாய்க்கு வந்துச்சு. இல்லையில இந்த பெங்களூர் வந்து இப்ப கல்யாணத்துக்கெல்லாம் போடுறாங்க பிள்ளைங்க பார்த்தீங்களா? 10,000 ரூபாய், 15,000, 20,000 மாலை இருக்கும். வெறும் பூ மாலை, வாடாது, வாசமும் இருக்காது.
அது 2 நாளைக்கு ஆயாமல் அப்படி இருக்கும், ஸ்ப்ரே பண்ணி வச்சிருப்பாம இருக்கு. அப்போ எங்கெங்கே கலரை கோர்க்கணும், எங்கெங்கே ஜருக வைக்கணும், எங்கெங்கே அலங்கரிக்கணும், கடைசியில் ஒரு முடிப்பு. இந்த பாட்டுங்கிறது கர்த்தருடைய சாப்பாடு வசனம். இந்த வார்த்தையை கொடுக்கும்போது நீங்கள் 7 கூட்டு வைக்கிறது மாதிரி அங்கங்கே தொட்டு தொட்டு அலங்கரித்து ஜனங்களுக்கு கொடுப்பது, கைகளை தட்டி. அது டேஸ்ட்டாக கொடுக்கறதுக்காகத்தான் அந்த பாட்டு கொட்டு வாத்தியம் எல்லாங்க. இல்லாட்டி இந்த வார்த்தை தான் சாப்பாடு, கைகளை தட்டி. இந்த சத்தியத்தை அறிந்தீர்களான சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், கைகளை தட்டி. எனவே அதுக்கு ஒரு உவமை, அதுக்கு ஒரு கதை, அதுக்கு ஒரு பாட்டு, இதையெல்லாம் ஏன் பிரசங்கிமார்கள் சொல்றாங்க என்றால் அந்த வசனத்தை அலங்கரிப்பது, அவ்வளவுதான். இந்த வார்த்தையை அலங்கரித்து உங்கள் இருதயத்துக்குள் உங்கள் வளர்ச்சிக்கு ஏற்றபடி உங்கள் மனநிலைமைக்கு தகுந்தபடி கொண்டு போவது. ஏலே நிறுத்துறா அப்படின்னு சொல்ல மாதிரி பிரசங்கம் பண்ண முடியும்? வசனமே வாசிச்சுட்டே இருக்க முடியாது. வெறும் பாட்டு பண்ணாலும் உங்களுக்கு யூஸ் இல்லை. இந்த வார்த்தை உங்கள் மனதில் பதிய வைக்க என்னதெல்லாம் நமக்கு வித்த காட்ட முடியுமா பண்ணணும், கைகளை தட்டி. ஒரு அல்ல எல்லாத்துக்கும் என்ன நோக்கம்? இந்த வார்த்தை உங்களுக்குள் போக வேண்டும், கைகளை தட்டி. இந்த வார்த்தை உங்களுக்குள் போய் சத்தியத்தை அறிந்தீர்களாம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், கைகளை தட்டி. ஒரு அல்லையே சொல்லுங்களேன். வேதமே சத்தியம், கட்டளையே விளக்கு. என் அன்புக்குரியவர்களே, சங்கை பரமானந்த மையர் என்று ஒரு பக்தன் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை கீர்த்தனைகளில் பல கீர்த்தனைகள் எழுதினவர். தினமே நான் உன்னை தேடி பணிய, இதெல்லாம் அவர் எழுதினது தான். அவர் இந்து மார்க்கத்திலிருந்து வந்தவர். அவர் தான் முதல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அவருடைய அப்பா இந்த மகன் பிறந்ததும் சொன்னார், அவருக்கு எந்த நாமத்தையும் சொல்லி கும்பிட தெரியவில்லை. அவர் சொல்லி வெளியே நின்று கைகளை விரித்துக் கொண்டு சொன்னாராம், புல் பூண்டு மரம் செடி கொடி மிருகங்கள் சகலவற்றையும் உண்டாக்கின தெய்வமே, என் மகனை உமக்கு கொடுக்கிறேன், கைகளை தட்டி. புல் பூண்டு சகலவற்றையும் உண்டாக்கின தெய்வமே, என் பிள்ளையை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பயங்கர சைவ மதத்தை சேர்ந்தவர், இந்துவிலே வைராக்கியம் இருந்தவர். கர்த்தர் பிடித்தார், கைகளை தட்டி. சத்தியத்தை அறிந்தார், வைராக்கியம் உள்ள ஊழியம் செய்து முடித்தார். மத்தேயு 10:18-19 சொல்லுகிறது, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். பிரசங்கி 9:11 சொல்லுகிறது, ஞானம் அடைவதற்கு ஞானவான்களின் ஞானம் போதாது. ஏட்டு சிறக்காசுனா MBA படிச்சா மார்க்கெட்டிங், MCA படிச்சா சாஃப்ட்வேர், BE படிச்சா என்ஜினியர், IAS படிச்சா கலெக்டர், AFS படிச்சா ஃபாரஸ்ட் அதிகாரி, IPS படிச்சா போலீஸ் அதிகாரி மாதிரி, இது BD படிச்சா PhD படிச்சா டாக்டரேட் வரதில்லைங்கன்னா அந்த ஊழியங்க. தேவனுடைய அழைப்பு வேலை அல்ல, கைகளை தட்டி. இது வேலை அல்ல, கர்த்தருடைய அழைப்பு. எனவேதான் இந்த பைத்தியகாரமான பிரசங்கத்தினாலே ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமாய் மாறுகிறார்கள், கைகளை தட்டி. கொச்சல் போட்டு நான் வேத பண்டகசால் வேத கலாச்சாரங்களை படித்து விட்டு வந்து விட்டேன், 4 பிரசங்கம் பண்ணி பாருங்களேன், கேட்பாங்க. பரவாயில்லையே, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஹிஸ்டரி. இருதயத்துக்குள்ள போகாது. இருதயத்துக்குள்ள போகணும்னா யார் பேசணும்? பரிசுத்த ஆவியானவர் பேசணும், கைகளை தட்டுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் பேச வேண்டும். வல்லவனுக்கு வல்லவன் வையகத்திலும் உண்டு, வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். ஒரு பையன் அப்பா தலையை பார்த்து கேட்டான், அப்பா உங்களுக்கு வெள்ள வெள்ள முடியா வந்திருக்கப்பா, ஏன்பாண்ணா? உடனே இவன் பையனை கொஞ்சம் கரெக்ட் பண்ண நினைச்சு ரொம்ப ஞானமான நினைச்சிட்டு அப்பா சொன்னான், நீ தப்பு பண்ணுனா அப்பா முடி ஒண்ணுனா வெள்ளையாயிருண்டா, நீ எத்தனை தப்பு பண்றியோ அத்தனை தப்புக்கும் அப்பா முடி என்ன ஆயிடும்? வெள்ளையாயிரணும். அப்ப தாத்தா தலை முழுவதும் வெள்ளையா இருக்குதே. அவன் கேட்டா, தாத்தா தலை முழுவதும் ஒயிட்டா இருக்குது அப்படின்னா நீ எவ்வளவு பெரிய திருட்டு போய அப்படின்னு அர்த்தம். நான் தப்பு பண்ணா ஓன் தலை அங்கங்க வெள்ளையா வருது, ஆனா தாத்தா தலை ஃபுல்லா ஒயிட்டா இருக்குது, அப்ப நீ எவ்வளவு தப்பு பண்ணிருப்ப. சில பேச்சிலே வாயிலேயே வித்தை காட்டு, வாயில பந்தல் போடுவான் பாருங்க. சில அம்மாமாருக்கு வைப்ரேட்டர் மவுத்து, நிக்கவே நிக்க பேசுவாங்க. சில பேசுவான் பாருங்க, நம்ம தாம் பேசுறதுதான் யாரு பேசணும் ரைட் இல்ல, 1 மணி நேரம் பேசுவாங்க, ஒன்னும் இருக்காது, கதையே இருக்காது, கதை நடக்கவும் நடக்காது. எனவேதான் நாங்கள் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனுடையவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றிருக்கிறோம். உலகம் போதிக்கிறபடி போதிக்காமல் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம், கைகளை தட்டி. ஜென்ம சுவாபமான மனுஷன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதுக்கு பைத்தியமாய் தோன்றும்.
அரிசி போட்டு கஞ்சி வச்சு சாப்பிட்டா தான் உலக ஞானம். அப்படிதான். அரிசி இல்லாம எப்படிங்க சாப்பாடு சாப்பிடுறது? எங்க 1000 பேர் வந்திருக்காங்க, ஒரு 2 கிலோ அரிசியை வாங்கி பொங்குறேன்றீங்களே, அறிவு இருக்காம்பா. 5 அப்பத்தி 2 மீனையும் 5000 பேருக்கு அவரால் கொடுக்க முடிஞ்சு. கைகளை தட்டுங்கள். அது தேவ ஞானம். பச்சை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடிந்தது தேவ ஞானம். அந்த தெய்வம் தான் உன்னுடைய குல தெய்வம். கைகளை தட்டி இல்லாதவர்களை இருக்கிறாய் மாற்றுகிறவர். கைகளை தட்டுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 1 யோவான் 2:25-26 சொல்கிறது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்கள் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதல்ல. அது சத்தியமா இருக்கிறது. அந்த அபிஷேகம் போதித்தபடியே நீங்கள் அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பூவுல தேன் இருக்குதுங்க. வண்ணத்து பூச்சி அந்த பூவை உரியுது, சிலந்தி பூச்சி அந்த தேனை உரியுது, தேனியும் அந்த தேனை உரியுது. இதுல எது நமக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கங்க. ஒரே தேன் தான், பூவில் இருக்கும் தேன். அதை உரியிற மனுஷனை பொறுத்து, அந்த இருதயத்தை பொறுத்து தான் அது பிரயோஜனப்படுதா இல்லையான்னு தெரியும். கைகளை தட்டி. கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தெளிதேனிலும் அதிக மதுரமானது. அதை உட்கொண்டு கொள்ளுங்கள், அதை பயன்படுத்துங்கள், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவதல்ல, நடத்தப்படுவது. கைகளை சட்டி. உபாகமம் 33:3 சொல்கிறது, உம்முடைய வார்த்தையினால் போதனை அடைகிறார்கள், ஜெயம் கொள்ள செய்கிறார்கள். 2 Corinthians 2:14 சொல்கிறது, எங்களை கொண்டு எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீச பண்ணுகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருப்பவரில் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். யோவான் 16:33 உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். யாத்திராகமம் 15:3 சொல்கிறது, அவரே யுத்தத்தில் வல்லவர். 1 நாளாகமம் 29:12 சொல்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவுடைய கரத்தினால் ஆகும். கைகளை சட்டி. 2 நாளாகமம் 20:15 சொல்கிறது, இந்த யுத்தம் உங்களால் உண்டானதல்ல. சகரியா 4:6 சொல்கிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். யோவான் 14:12 வாசித்து பாருங்கள். என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வார்கள். ஆலோசனையில் பெரியவர் என்றேன், நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பார் என்றேன், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர் என்றேன், ஜெயங்குள்ள செய்கிறவர் என்றேன். ஆண்டவர் சொன்னார், நான் ஆலோசனையில் பெரியவர். இன்றைக்கு உன் வீட்டுக்கு வரப்போகிறேன், உன் குடும்பத்துக்குள்ளே வரப்போகிறேன், உன் வியாபாரத்துக்குள் வரப்போகிறேன், உன் ஊழியத்துக்குள் வரப்போகிறேன். நான் சொல்றபடி செஞ்சு பாரு மகனே, நீ தொட்டதெல்லாம் துலங்கும். கைகளை தட்டி. செய்வதெல்லாம் வாய்க்கும். கொஞ்சம் கசப்பு முன்னாடி, இதை செய்யாதே அதை செய்ய சொல்லும் போது கசப்பாத்தான் இருக்கும். ஆனால் பின்னாளிலே நட்சத்திரமாய் ஜொலிக்க போகிறார். எத்தனை சந்தோஷம். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா. சி மைனர். திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா, எஜமானனே ராஜனே, எஜமானனே ராஜனே, எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க, உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க.
எலியாவை தாகம் கொண்டு போஷித்தீரே, சூரிய செடி சோர்வு நீங்க பேசினீரே. எலியாவை தாகம் கொண்டு போஷித்தீரே, சூரிய செடி சோர்வு நீங்க பேசினீரே. தெய்வமே பேசும் தெய்வமே, தெய்வமே பேசும் தெய்வமே. எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை, எலியாவின் தேவன் இருக்க எதுவும் என்னை அசைப்பதில்லை. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானில் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. கைகளை தட்டி பவுலையும் சீலாவையும் பாட வைத்திரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்திரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கு இருக்கு, காக்கும் தெய்வம் நீ இருக்க கவலை பயம் எனக்கு இருக்கு. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் ராஜனே, எஜமானனே என் ராஜனே. எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, எஜமானன் நீ இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்கட்டும். நன்றி. Thank you Jesus, wonderful Jesus. இயேசு உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களை இறங்கி ஜான்சி, தேவனுடைய வல்லமை இழந்தது திரும்பி தங்க ஜான்சி. தேவனுடைய கரம் உங்களை தொடுகிறது. தேவநேசன், தேவனுடைய கரம் இழந்தது திரும்பி தங்க தேவநேசன். பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. லதா, இயேசுவின் வல்லமை வயிற்றின் அடுப்பு இருக்கிற பலவீனத்தை தொட்டு சுகம் கொடுக்கிறது.
பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. நன்றி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. 2 பேர்கள் கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்ட இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இயேசுவின் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. உங்கள் சாபங்களை விட்டு தொலைந்து போகிறது. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புத விடுதலையை. என் அருகில் வர முதல் 3 பேர்களுக்கு அவள் இருதயத்திலுள்ள சொல்லி நான் பிரார்த்தனை செய்ய விரும்புகிறேன். யார் வர்றீங்க? அன்பு மகளே, இயேசு என் பெயரை சொல்லி அழைத்து விட மாட்டார் என்று கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்த கடந்த 4 ஆண்டுகள் 22 நாட்களாக 2 காரியத்தை குறித்து உங்களுக்கு ஒரே கண்ணீர். குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்களை கர்த்தர் மாற்ற வேண்டும். இழந்ததை எல்லாம் ஆண்டவர் திரும்பி தர வேண்டும். மகிமை உள்ள ஆண்டவர், மகிமை உள்ள கர்த்தரை தொடுவாரா? என்னை ஆசீர்வதிப்பாரா? 2016 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இன்று வரை உங்கள் வாழ்வை இயேசுவுக்கு காண்பிக்கிறார். 2 விதமான காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க அம்மா. பொருளாதார நெருக்கடி எல்லாம் இழந்ததை இயேசு தருவாரா? சரீரத்திற்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். குடும்பத்தில் ஒரே போராட்டம். கடந்த 2018 மே மாதம் 9ஆம் தேதி மாலை 8:36 நீங்கள் போராடினதை பார்க்கிறேன். தேவனுக்கு மத்தியிலும் மனுஷனுக்கு மத்தியிலும் குற்றமற்ற மனசாட்சியோடு அவரை ஆராதிக்கிறீர்கள். என்றாலும் உங்களுக்கு நன்மை பெற்றவர்களால் நீங்கள் அதிகமாக நொறுக்கப்பட்டு மனம் கசந்து வந்திருக்கிறீர்கள் அம்மா. இயேசுவின் கரம் இப்பொழுது உங்களை தொடுகிறது. இன்னும் 18 நாட்களுக்கு ஒரு திருப்புமுனையை கொடுக்கிறார். நீங்கள் விரும்பினது வரும். அவமானப்பட்ட இடத்து உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். சிஸ்டர் ஃப்ளோரா, நான் சொல்லுவது உண்மைதானம்மா? பொய்யில்லையே, பொய்யில்லையே. சத்தமா சொல்லுங்க, பொய்யில்லையே. That's right. கைகளை சாட்டி வல்லமை பாயட்டும். அன்பு மகளே, எதிர்காலத்தை குறித்து கலங்கி எனக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்து விட மாட்டார் என்று கலங்கி வந்திருக்கிறாய். கடந்த 1 வருடம் 9 மாதங்களாக ஆண்டவர் சமூகத்திலிருந்து அற்புதத்தை எதிர்பார்க்கிறாய். சரீரத்திலும் பலகீனம், வயிற்று நடுப்பதில் சரீரத்திற்கிற எல்லா பலகீனங்களும் இயேசு தொட வேண்டும். ஆண்டவர் தொட்டு என் கரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? அன்னாளை போல, தாவீதின் கண்ணீரை போல நான் ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறேனே, இயேசு என்னை தொட்டு விடுதலையாக்குவாரா என்று கலங்கி தவித்து வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், வருகிற செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதிக்குள் ஒரு திருப்பு முனையை உண்டு பண்ணுவேன். நீ தலைகுனிந்த இடத்தும் தலையை உயர்ச்சி உன் வாழ்வை கட்டுவேன். நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய் என்று. அன்பு மகளே, நான் சொல்வது உண்மைதானம்மா? That's right. கைகளை சட்டி. God, in the power of the name of Jesus, come out of the Dominic. Tell him all the name of Jesus. இயேசு கிறிஸ்து நாமத்தில். Thank you Jesus name. என்னம்மா அந்த பக்கம் திரும்பிக்கங்க. என்ன பிரச்சனை, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. எனக்கு 3 வருஷம் போல 3 வருஷம் சுகலிங்க ஒரு கண்மிச்சு இருந்துச்சு போச்சு. வீட்டில் யார மோனிகா வீட்டில் கிடந்தேன். கால் நடக்க முடியாதா? அப்படி பயங்கர கஷ்டப்பட்டு ஆஸ்பத்திரிலாம் கொண்டு உண்டு. சரி. அப்படியே இப்போ பயங்கர வேதனை. சரி, முகத்தை எல்லாரும் பார்க்கட்டுமே. வேதனை வேதனையா இருந்து இப்ப ஜெபம் பண்ணோம். என்னாச்சு? குறவுண்டா? நல்லா ஆயிடுச்சா? நல்லாயிருச்சு. வலி இல்ல. இதுல ஏறி கடகடன்னு வந்தீங்க. முழங்கால் படிட்டு சர்ச்சில் வரும்போது ஆண்டவரே எனக்கு முழங்கால் படிடணும்னு கடவுள் கூட கேட்குமா, முழங்கால் படிட்டு ஜெபிப்பேன். இனிமே இப்ப முழங்கால் பட முடியுது. யாருமா சுகம் கொடுத்தா? ஆண்டவர். உங்க பேர் என்ன? ரெசி. 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 ரெசியை இயேசு தொட்டிருக்கிறார். கைகளை தட்டி God's the power the name of Jesus ne கைகளை தட்டி Holy Spirit of God. வீட்டுக்கு வந்த வைத்தியராம் இயேசுவினாலே வியாதி எல்லாம் நொடி பொழுதில் ஓடி போனது. சுகமும் வந்துச்சு, பலமும் வந்துச்சு. விடுதலை நாயகன் இயேசு வந்ததால். என்ன விஷயம்? இன்றைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம் வந்துச்சு. வேதனை நீங்கிச்சு, வெளிச்சம்
விடுதலை நாயகன் இயேசு வந்ததால், விடுதலை நாயகன் இயேசு வந்ததால், இன்றைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. உன் குருடு செவிடு எல்லாம் நீங்கி போனது, உன் குருடு செவிடு எல்லாம் நீங்கி போனது, குஷ்டரோக நீங்கி பரிசுத்தமானது, குஷ்டரோக நீங்கி பரிசுத்தமானது. பாவ நீங்கிச்சு, சாப நீங்கிச்சு, பாவ நீங்கிச்சு, சாப நீங்கிச்சு. இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு, இயேசுவின் காயங்கள் நிம்மதி தந்துச்சு. இன்றைக்கு எங்க வீட்டினில் இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. கடவாரம் கண்ணீரெல்லாம் காணாம போச்சு, கடவாரம் கண்ணீரெல்லாம் காணாம போச்சு. கர்த்தரேசு தந்து விட்டார் ஆசீர்வாதமே, கர்த்தரேசு தந்து விட்டார் ஆசீர்வாதமே. செல்வம் வந்துச்சு நிரம்பி வழியுது, செல்வம் வந்துச்சு நிரம்பி வழியுது. குறைவெல்லாம் நீங்கே நிறைவு வந்துச்சு, குறைவெல்லாம் நீங்கே நிறைவு வந்துச்சு. இன்னைக்கு எங்க சரக்கரையில இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. இன்னைக்கு எங்க இயேசு வந்ததால் எல்லாம் ஓடி போச்சு, எல்லாம் ஓடி போச்சு. வேதனை நீங்கிச்சு வெளிச்சம் வந்துச்சு, வேதனை நீங்கிச்சு வெளிச்சம் வந்துச்சு. விடுதலை நாயகன் இயேசு வந்ததால், விடுதலை நாயகன் இயேசு வந்ததால், இன்னைக்கு எங்க வீட்டினிலே இயேசு வந்ததால் நீ எல்லாம் ஓடி போச்சு, 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 எல்லாம் ஓடி போச்சு. கைகளை தட்டி இந்த இயேசு எத்தனை பேருக்கு வேண்டும்? இயேசுவை இரட்சகராய் குலதெய்வமா ஏற்றுக்கொள்கிறவர்கள் நான் சொல்ற சின்ன ஜெபத்தை சொல்லுங்க. அன்புள்ள இயேசு சுவாமி, அன்புள்ள இயேசு சுவாமி, நான் பாவி, நான் பாவி, என்னை மன்னியும், என்னை மன்னியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்க நம்புகிறேன். என்னை சுத்திகரிக்க நீரே இரட்சகர், நீரே இரட்சகர், நீரே தேவன், நீரே தேவன், வேறொரு இல்லை. வேறொருவர் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும். இன்று முதலுடைய பிள்ளையாக வாழ்த்து முதலுடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் ஆமென். நாமத்தில் பிதாவே. போதக பிதாவுமன் போக்கிலும் வரவிலும் போதக பிதாவுமன் போக்கிலும் வரவிலும் ஆதரவு செய்திடும் கூட்டாளியும் என் தோழரும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. கவலையில் ஆறுதலும் கண்கூளில் அஞ்சோதியும் கவலையில் ஆறுதலும் கண்கூளில் அஞ்சோதியும் கஷ்ட நோய் படுக்கையிலே கைகண்ட ஔஷதமும் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம்
அதற்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொன்னேன். ஆலோசனையில் பெரியவர் என்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆண்டவரே, யாரெல்லாம் உம்முடைய யோசனையை கேட்டு அதன்படி நடக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அச்சனை மக்களையும் ஆசீர்வதியும். வியாதிகளை சபிக்கிறேன். வேலையற்றோருக்கு வேலையை தாரும். குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியத்தை தாரும். திருமணம் நடக்காத திருமணம் நடக்கட்டும். மாயமந்திர சக்திகளை சபிக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் படிக்கிற குழந்தைகளை எதிர்காலங்களை நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க செய்யும். கடன் பார்த்து சிக்கிருக்கிற மக்களை கிருபையை ஆசீர்வதி. நீ சுமதை நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே எங்களை சம்பூர்ணமா எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். என் பிள்ளைகள் ஆண்டவரே புறப்பட்டு செல்லும்போது சமூகம் முன்னும் வந்து காத்துக்கொள்ளட்டும். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தேவரை சொன்ன காரியத்தை மட்டும் செய்தேன். கர்த்தர் இயேசுவுக்கு துதிகரமாக செலுத்துகிறேன். சகல சத்துரு வல்லமையை, சத்துரு கட்டுகளையும், சத்துரு கிரைகளையும், துரைத்தனங்களையும், அதிகாரங்களையும் உருந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். பிசாசுகள் நிர்மலமாக்க ஜெபிக்கிறேன். இறைவன் இயேசு கிறிஸ்துவே, இப்பொழுதும் போய் என் பிள்ளைகள் வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுதே இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் அந்தந்த வீடுகளில் நிரம்பி வழியட்டும். இயேசு சுவாமி, நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. உமக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, வெற்றிகளை சுதந்திரித்து பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென் ஆமென். சகோதரர் பி டென்சிங் டேனியல், இயேசு மரவார், 7B, சமாதான நகர், 2வது தெரு, விலாங்குடி, மதுரை 625018, தமிழ்நாடு, தென் இந்தியா. தொலைபேசி எண் 0452666931. கைபேசி எண் 9842161318 மற்றும் 9344106580. Our address in English: Brother P. Densing Daniel, Jesus Never Forgets, number 7B, Samadhana Nagar, 2nd Street, Vilangudi, Madurai 625018, Tamil Nadu, South India. Our telephone numbers 0452 266 9318, mobile 98421 61318 and 93441 06580. Our website jesusneverforgets.org.in. Email densingdaniel@jesusneverforgets.org.in and jnfindia@readitmail.com and jesusneverforgets@gmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.